அகல் விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி திரியை சரி செய்து கொண்டிருந்தாள் பாக்கியம். மாலை 6 மணி இருக்கலாம். அம்மன் கோவிலில் சரியான கூட்டம் இருந்தது. அது தை வெள்ளிக்கிழமை. பெண்கள் கூட்டம் அலை மோதியது. 11 விளக்குகளை பாக்கியம் சரிபார்த்து நிமிர்ந்த போது ஆண்டாளம்மா உள்ளே நுழைந்தாள். பாக்கியம், உங்களை பார்க்கலாம் தான் இந்த நேரத்துக்கு இங்க வந்தேன். விளக்குகளை ஏத்திட்டு வாங்க, பேசணும். இல்லீங்க, நேரம் இல்ல, நான் வீட்டுக்கு போனோம். உமா ஆபீஸ் விட்டு வந்துருவா. அட இருங்க, உங்க பொண்ணு பச்சை பிள்ளையா? சரிங்க, வீடு பூட்டி இருக்கேன். உமா கையில இன்னொரு சாவி இல்லையா? திறந்துட்டு உள்ள போமாட்டாளா? பாக்கியம் தீப்பெட்டியை உரசி விளக்குகளை பற்ற வைத்துக் கொண்டே பேசினாள். அப்படி இல்லைங்க, பிள்ளை காலையில போனா உழைச்சிட்டு களைச்சு வீடு திரும்பும். ஒரு காஃபி தண்ணி போட்டு கொடுக்க கூட அம்மா இல்லையேன்னு ஆதங்கம் வராதா? நீங்க சினிமாவுக்கா போயிட்டீங்க? அந்த பொண்ணு நல்லா வாழணும் தானே கோயில் கோயிலா அலையறீங்க. அத அவ புரிஞ்சுக்க மாட்டாளா? 8வது விளக்கு நெருப்பை வாங்கி கொள்ள ஞாயிற்றுக்கிழமையில காளி கோயில், திங்கள் ராகு கேதுவுக்கு, செவ்வாய் துர்கைக்குன்னு தொடங்கி சனிக்கிழமை சனீஸ்வரன், ஆஞ்சநேயர்னு எதை நீங்க விட்டீங்க சொல்லுங்க? உங்க பொண்ணு சம்பாதிச்சு கொண்டு வரதுல பாதி பணம் கோயிலுக்கே போயிடுமே. பாக்கியம் சிரிப்புடன் திரும்பினாள். ஆண்டாளம்மா, ஒரு அம்மா என்னால தெய்வத்தை தான் நம்ப முடியும் இல்லையா? அது நிஜம்தான். பெத்த பிள்ளைய கூட இந்த காலத்துல நம்புறது தப்புதான். பாக்கியம் படக்கென திரும்பினாள். அது மட்டும் சொல்லாதீங்க, என் மகன் ரங்கா வைரம். அம்மா அக்கா மேல உசிரியே வச்சிருக்கான் தெரியுமா? அத பத்தின பேச்சத்தான் நான் இங்க வந்தேன். எங்க பேச விட்டீங்க? என்ன பேச வந்தீங்க? நீங்க விளக்குகளை ஏத்திட்டு என் கூட 10 நிமிஷம் உக்காந்தா பேசலாம். இது உங்க குடும்ப கவலை குறிச்சு நான் தரப்போற தகவல். இதோ வந்துட்டேன். விளக்குகளை பாக்கியம் அந்தந்த சன்னதிகளில் வைத்துவிட்டு வேகமாக வந்தாள். சொல்லுங்க, உங்க உமாவுக்கு என்ன வயசு? 28 முடிய போகுது. ஏன் கல்யாணம் ஆகல? ஜாதகத்துல தோஷம். அதே தோஷம் உள்ள பையன் கிடைக்கணும். படிச்ச தகுதியுள்ள இவளுக்கு பொருத்தமான பையனா அமையணும். அமையலையே. இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும்னு ஜோசியர் சொல்றாரு. யாருக்கு? என்ன ஆண்டாளம்மா, நாம இப்ப பேசுறது உமாவை பத்தி தானே? புரியுதுங்க. உங்க பொண்ணு உமாவுக்கு நடக்கிறதுக்கு முன்னால உங்க பையன் ரங்காவுக்கு கல்யாணம் நடந்துரும் போல இருக்கே. என்ன உளறீங்க? ரங்கா உமாவோட 3 வயசு இளையவன். இப்பதான் 25 முடிஞ்சிருக்கு. இருக்கட்டும், 25ல ஆம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கூடாதா? பாக்கியம் படக்கன்னு எழுந்து விட்டாள். ரங்காவுக்கு கல்யாணம் இப்ப பண்றதா எனக்கு உத்தேசம் இல்ல. ஆனா உங்க ரங்காவுக்கு இருக்கேன். என்ன உளறல் இது? நேத்திக்கு பெசன் நகர் பீச்ல உங்க ரங்கா அழகான ஒரு பொண்ணோட இழஞ்சு பேசுறத, இவன் மடியில அவ தலை சாஞ்சு கொஞ்சறத நானே என் கண்ணால பார்த்தேன். சொல்ல வேண்டான்னு தான் எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. மனசு கேக்கல. உமா அவனுக்கு தங்கச்சியா இருந்தா இது ஒரு பிரச்சனையே இல்ல. அக்கா வச்சேன், அதான் சங்கடமா இருக்கு. பாத்துக்குங்க, ஜாதக தோஷம் கூட நிவர்த்தி ஆயிடும். தம்பிக்கு முதல்ல கல்யாணம் நடந்துட்டா அக்கா நின்னு போயிடுவா. சரிங்க, எனக்கு நேரம் ஆச்சு, நான் வரேன். அந்த அம்மா நடையை கட்ட பாக்கியம் நிலை குலைந்தாள். இது நிஜமா? இந்த அம்மா மெனக்கிட்டு ஏன் போய் சொல்லணும்? கடவுளே, இது என்ன புது சோதனை? இது எப்படி ரங்கா கிட்ட கேக்குறது? நிம்மதிக்காக கோயிலுக்கு வந்து கோயில்ல நிம்மதியை தொலைச்சிட்டு பாக்கியம் புறப்பட்டாள். ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருந்தது. வீடு பக்கத்தில் தான். வீட்டை அடைய உள்ளே உமா தென்பட்டாள். என்னம்மா, கோயில்ல கூட்டமா? ஆமாம்மா, நானும் இப்பதான் வந்தேன். முகம் கழுவி ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். காஃபி ரெடி பண்ணுமா, பசிக்குது. சாப்பிட ஏதாவது இருக்கா? தரேம்மா. உமா முகம் கழுவி கொண்டு நைட்லிக்கு மாறி பொட்டு வைத்து தலைவாரி கொண்டு வர பாக்கியம் காஃபியை நீட்டினாள். கை நடுங்கியது. ஏன் உன் கை நடுங்குது? முகம் பெயரஞ்ச மாதிரி இருக்குது. இல்லையே. உமா காஃபியை வாங்கி உறிஞ்சினாள். உடனே துப்பினாள். என்னடி, சர்க்கரைக்கு பதிலா காஃபில உப்ப போட்டிருக்கம்மா. அப்படியா? உமா எழுந்தாள். அம்மாவின் கைகளை பிடித்து உட்கார வைத்தாள். என்னாச்சு உனக்கு? விடு, வேற காஃபி கலந்து தரேன். காஃபி இப்ப முக்கியம் இல்ல. உனக்கு பிபி ஏறி இருக்கா? ஏன் முகமே சரியில்லை? வேலையில கவனம் பெசகுது. என்னம்மா பிரச்சனை? சொல்லு. அம்மா ஆடி போனாள். இவளிடம் எப்படி சொல்வது? கேட்டால் இவ உடைஞ்சு போக மாட்டாளா? என்னம்மா, சொல்லித்தான் ஆகணும். நான் ரங்காட்ட கூட ஏடாகூடமா பேசிட்டா. இவ பக்குவமா பேசுவா. அம்மா, உன்னத்தான் கோயில்ல ஆண்டாளம்மாவை பார்த்தேன். அவ என்ன சொல்லி உன்னை டென்ஷன் படுத்தினா? அவ பார்த்தத சொன்னாடி என ஆரம்பித்து பாக்கியம் சொல்லி முடித்தாள். முடித்ததும் பொலவென அழுதாள். ஏம்மா, நீ இதுக்கு எதுக்கு இப்ப அழற? உன் தம்பி நம்ம தலையில கல்ல போடுவான்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கலடி உமா. நீ என்ன பேசுற? இத கேட்டதும் உனக்கு அதிர்ச்சியா இல்லையா? இதுல அதிர்ச்சி அடைய என்னம்மா இருக்கு? முதல்ல சொன்னவ ஒரு 3வது மனுஷி, நாம பார்க்கல. அப்படின்னா பொய்யுங்கிறியா? உண்மையா இருந்தாலும் இது உலகமகா குத்தம் இல்லையம்மா. என்னடி பேசுற?
அவனும் வாலிப பையன், ஒரு பொண்ணுகிட்ட அவனுக்கு ஈடுபாடு வரக்கூடிய வயசு தானம்மா இது, தப்பு இல்லையே. பேசாத உமா. 28 வயசுல ஒரு அக்காவை வீட்டுல வச்சுக்கிட்டு இது வரலாமா? சரிதான், அக்காவுக்கு கல்யாணமே நடக்காம 40 வயசாயிட்டா 37 வரைக்கும் அவனும் கட்ட பிரம்மச்சாரியா இருக்க முடியுமா? பேசுறிய. அப்படி சொல்லாதடி. இந்த பாரு, பதறாத, ரங்கா வரட்டும் கேட்கலாம். அவனை இன்ஜினியர் ஆக்கி இன்னைக்கு பெரிய உத்தியோகத்துல உட்கார வச்சது நீதாண்டி. உனக்கு அவன் நன்றி கடன் பட்டவன். இது அவனுக்கு புரியலன்னா நான் புரிய வைப்பேன். ரொம்ப தப்பு தப்பா பேசுற நீ. எங்கேயோ போற. இதுதான் விபரீதமாகும். இந்த பாரு, தம்பி வீட்டுக்கு வந்தா இத பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது. அவங்கிட்ட நான் பக்குவமா பேசிக்கிறேன். எப்போ? அம்மா, எதையும் உடனே தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிறது தான் தப்பு. செய்யாத, விட்டுரு. நம்ம சுயநலமோ அவசரமோ பதட்டமோ இயல்பான வாழ்க்கையை கலைச்சிரும். அதுக்கு அனுமதிக்க கூடாது. நீ முகத்தை தூக்கி வச்சுக்காம சாதாரணமா இரு. இப்ப எதுவும் தப்பா நடக்கல, புரியுதா? என் மனசு கேட்கல அப்படின்னா நீ சித்தப்பா வீட்டுல போய் 2 நாள் இரு. ஏண்டி விரட்டுற? அப்ப நான் சொல்றத கேளு. ராத்திரி சமையல நான் பாத்துக்கிறேன். நீ கூத்தடிச்சு வாயில வைக்க முடியாம செஞ்சிருவ. போய் படுத்து ஒரு தூக்கம் போடு. உம்மா உள்ளே போய் விட்டாள். பாக்கியத்துக்கு நிஜமாகவே தலை சுழன்றது. வந்து படுத்து விட்டாள். இரவு 8:30 மணிக்கு தன் காரை உள்ளே நிறுத்தி பூட்டிவிட்டு ரங்கா நுழைந்தான். அக்கா, வாட தம்பி. உமா வெளியே வந்தாள். புது பெர்ஃப்யூம் ஒண்ணு வந்துச்சு. உனக்காக வாங்கிட்டு வந்தேன், பிடி. உமா அதை முகர்ந்தாள். பிரமாதமா இருக்குடா. வெளிநாட்டு சரக்கா? ஆமா. அம்மா இங்க தலை சுத்தல்னு படுத்துட்டாங்க. டாக்டர்கிட்ட போகணுமாக்கா? நான் மாத்திரை கொடுத்துட்டேன். வயசாதில்ல, அப்படித்தான் இருக்கும். ரங்கா உள்ளே வந்தான். என்னம்மா ஆச்சு? பாக்கியம் எழுந்தாள். முடியலப்பா. இனி வீட்டு வேலைகள் எதையும் நீ செய்யாத, அக்கா பாத்துப்பா. ஏண்டா, அவ இந்த வீட்டுக்கு சாஸ்வதமா? அவளை கட்டி கொடுக்க வேண்டாம் அந்த அபிப்பிராயமே உனக்கு இல்லையா? உமா உள்ளே வந்து விட்டாள். அம்மா ஏன் அம்மா ஏங்கா கோவப்படுறாங்க? நான் தப்பா எதுவும் கேட்கலையே. உமா அம்மாவை தன் அனல் கக்கும் விழிகளால் பார்த்தாள். தம்பி, உடம்புக்கு முடியலன்னா காரணம் இல்லாம கோவம் தான் வரும். வயசானா அது அதிகமா வெளிப்படும். நீ இதை பெருசா எடுத்துக்காத. ட்ரெஸ் மாத்திடுவா. உனக்கு பிடிச்ச ரொமாலி ரொட்டியும் மலாய் கோஃப்தாவும் செஞ்சு வச்சிருக்கேன். சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ரங்கா பின்கட்டுக்கு போய்விட, என்ன பேசுற நீ? அவனே பயந்துட்டான். வாய அடக்கு. உமா உள்ளே வந்து விட்டாள். 3 பேருமா சாப்பிடலாங்கா? அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இட்லி ஊத்தி வச்சிருக்கேன், நீ சாப்பிடுவா. ரங்கா ருசித்து ரசித்து சாப்பிட்டான். உன்ன மாதிரி சமைக்க ஒருத்தர் பிறக்கணும். அம்மா வெளியே வந்தாள். உனக்குன்னு ஒருத்தி வரும்போது இதை விட நல்லா சமைப்பா. ரங்கா சிரித்தான். அம்மா அருகில் வந்து உட்கார்ந்தாள். ரங்கா, நம்ம ஜோசியரை பார்த்தேன். இந்த வருஷத்துல கல்யாணம் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டாரு. யாரு கல்யாணம்? ரங்கா படக்கென கேட்டுவிட ஒரு நொடி உமாவே ஆடி போனாள். என்னடா பேசுற? இந்த வீட்டுல முதல்ல யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? உங்க அக்காவுக்கு தானே? ஐயோ, என்னம்மா நீ? மொட்டையா நீ கேட்டப்போ எனக்கு புரியல. நீ உன் வசமே இல்லையா ரங்கா? படக்கென ரங்கா திரும்பினான். ஏம்மா இப்படி கேக்குற? அதற்கு மேலே பொறுக்க முடியாமல் பாக்கியம் உடைந்து ஆண்டாள் சொன்ன சகலத்தையும் கொட்டி தீர்த்து விட்டாள். உமா செயலிழந்தாள். சொல்லிவிட்டு பாக்கியம் திரும்பவும் அழுதாள். இது நிஜமானு தெரியாது, நாங்க பாக்கல. ஆனா நிஜமா இருந்தா நெஞ்சு பதறுதுடா. உன்னை விட 4 வயசு மூத்தவ, கல்யாண வயசை தாண்டிக்கிட்டே இருக்கிறா. அவ இருக்க இந்த வீட்டுல ஒரு விபரீதம் நடக்கலாமா? நடந்தா இந்த அம்மா மனசு தாங்குமா? சொல்லுடா தம்பி. ரங்கா மெதுவாக எழுந்தான். அம்மா, என் மேல நீ வச்ச நம்பிக்கைய முழுமையா எப்பமா இழந்த? ரங்கா, ஓம் மேல அக்கா மேல உள்ள பாசம் மொத்தமும் எனக்கு விடுபட்டு போச்சுன்னு நீயே ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? ஒரு ஆண்டாளு என்னை விட உனக்கு நம்பகமா இருக்காளா? அப்படின்னா அப்படின்னா இது பொய்யா? ரங்கா பேசவில்லை. சொல்லுடா. பொய் தானே? சொல்லு ராஜா. என் மகனை எனக்கு தெரியும். நீ இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்ட. ஆண்டாள் பொறாம புடிச்சவ, தப்பா பேசிட்டா. ரங்காவின் முகத்தில் உணர்ச்சிகள் மாறி மாறி அலைமோதுவதை உமா கவனித்தாள். அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ பேசுற பேச்சுல வார்த்தைகளை கொட்டுற அவஸ்தையில அவன் நில தடுமாறி போய் நிக்கிறான். என்னடி சொல்ற? அவனை பேச விடுமா தயவு பண்ணி. அம்மா நிமிர்ந்தாள். உமா ரங்காவிடம் வந்தாள். அவன் கைகளை மெல்ல பிடித்தாள். ரங்கா, அந்த பொண்ணு பேர் என்னடா? அக்கா, தப்பு இல்லடா. நீ எந்த தப்பையும் செய்யல. நீ மனுஷன், இளைஞன். அதுவும் இது நட்பா காதலா எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் தப்பு இல்லப்பா. மெல்ல உட்கார்ந்து நிதானமா பேசுறா தம்பி. ரங்கா திரும்பி அம்மாவை பார்த்தான். அம்மாவின் கண்களில் ஜுவாலை இருந்தது. ரங்காவிடம் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. என் கூட நீ மாடிக்கு வா ரங்கா. உமா, அவன் இங்கே இருக்கட்டும், நானும் கேட்கணும். அவசியம் இல்ல. உன்கிட்ட நாங்க எதையுமே மறைக்க போறதில்ல. இப்ப நான் பேசிக்கிறேன். அவன் மனசு விட்டு பேசணும். எதிரில பேச மாட்டான். நீ வாடா ரங்கா.
ரங்கா தயக்கத்துடன் அக்காவை பின்தொடர்ந்தான். மொட்டை மாடிக்கு இருவரும் வந்தார்கள். உமா கதவை சாத்தினாள். திறந்த வெளியில் காற்று ஜில்லென வீசியது. முதலில் 10 நிமிடங்கள் மௌனத்தில் கழிந்தன. நாளை முழு நிலவு என்பதால் சந்திரனின் ஒளி பிரகாசமாக இருந்தது. ரங்கா, என் அக்கான்னு பார்க்காம ஒரு தோழியா கருதி நீ மனசு விட்டு பேசலாம். எந்த ஒரு நெருடலும் வேண்டாம், சொல்லுடா. சாரிக்கா. எதுக்குடா? பாசத்துடன் அவன் கேசத்தை மெல்ல கோதி விட்டாள். கீர்த்தி கூட கடந்த 8 மாசமா பழக்கம். முதல்ல நட்பாதான்க்கா இருந்தது. இப்பதான் காதலிக்கிறோன்னு 2 பேருக்குமே தோணி இருக்கு. என்ன வயசு கீர்த்திக்கு? என்னை விட ஒரு வயசுதான் குறைச்சல். அவளும் பிடெக் படிச்சிருக்கா. உன் கூட வேலை பாக்குறாளா? இல்லக்கா, எங்க கம்பெனி சேர்மனோட பொண்ணு அவ. மை காட், சேர்மன் மகளா? அப்படின்னா உன் சின்ன முதலாளி? கிட்டத்தட்ட. சேர்மனுக்கு இது தெரியுமா? அரசல் பொரசலா தெரியும். அவர் இந்தியால இருக்கிறதே மாசத்துல 2 நாள் தானே. இதெல்லாம் ஆராய அவருக்கு நேரம் இல்ல. கீர்த்திக்கு அம்மா உண்டா? இல்லக்கா, ஒரு அக்கா உண்டு. அவங்க டெல்லி பிரான்ச்ச பாத்துக்கிறாங்க. கீர்த்தி முழுமையா இத பத்தி எப்ப அவங்க அப்பா கிட்ட பேச போறா? இந்த வார கடைசியில சேர்மன் கனடால இருந்து வராரு. 3 நாள் இருப்பாரு. அப்போ உனக்கு சேர்மன் கூட நல்ல பழக்கம் உண்டா? ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நான் 4 தடவை வெளிநாட்டுக்கு காரணம் அவர் தானே. என் திறமையில அவருக்கு அசாத்திய நம்பிக்கை உண்டுக்கா. சோ உன்னை மாப்பிள்ளைய ஏத்துக்க அவருக்கு எந்த தடையும் இருக்காது. நிச்சயமா. அவரோட மூத்த மாப்பிள்ளை என்னவா இருக்கிறாரு? தெரியலக்கா. நம்ம குடும்பம் பத்தி சேர்மனுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. கீர்த்திக்காவது தெரியுமா? நான் சொல்லியிருக்கேன், எங்க அக்காவை ஒரு நல்ல இடத்துல சேர்த்தப்புறம் தான் நம்ம கல்யாணம்னு சொல்லியிருக்கேன். அவ நல்ல பொண்ணுக்கா. அவளால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. என்னால நிறைய பிரச்சனை இருக்கேடா. என்ன பேசுற? 28 வயசான எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு தெரியலையேடா. அது நீண்டுகிட்டே போனா உன் கீர்த்தி காத்திருப்பாளா? அதுக்கு அவ அப்பா சம்மதிப்பாரா? ஏங்கா அப்படி சொல்ற? உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்க்கா. ஜோசியம்மா? இல்லக்கா, நம்பிக்கை. உமா பேசவில்லை. சரி விடு, அந்த கவலை இப்போ பெருசு இல்ல. நீ போய் தூங்கு. அம்மாட்ட எல்லாத்தையும் நீ சொல்லணும். கண்டிப்பா. அம்மாவால என் காதுல ஜீரணிக்க முடியுமாக்கா? அதுக்காக நீ கீர்த்தியை உதற முடியுமா ரங்கா? ஜீரணிக்க கஷ்டமான ஒரு பிரச்சனையா இதை நான் நினைக்கல. விடு, நான் அம்மாட்ட பேசிக்கிறேன். நீ பதட்டப்படாம இயல்பாயிரு, பாத்துக்கலாம். அக்கா சொல்லுடா. ஒரு பணக்கார பொண்ணை நான் காதலிக்கிற காரணமா என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை கொஞ்சமும் மறக்க மாட்டேன். அதுல இருந்து நழுவ மாட்டேன்க்கா. நீ என்ன நம்பு. உன்னை நீ நம்புறங்கா, உலகமும் நம்பும். கீர்த்தியை நான் பார்க்கணும். நான் ஏற்பாடு பண்றேன்க்கா. காலையில் ரங்கா சீக்கிரமே புறப்பட்டு போய்விட்டான். ரங்கா பிடெக் முடித்து MBAவும் முடித்திருந்தான். மாத சம்பளம் ஏறத்தாழ 1 லட்சத்துக்கும் மேல். அயல் நாட்டோடு கூட்டுறவு கொண்ட தனியார் நிறுவனம் அது. அதிபுத்திசாலி ரங்கா 4 முறை வெளிநாடு சென்று பணத்தை அள்ளி கொண்டு வந்தான். உமா ஒரு வங்கியில் வேலை பார்ப்பவள். ஒரு கட்டத்தில் குடும்பத்தையும் பராமரித்து ரங்காவையும் படிக்க வைத்தாள். வயது கடந்து போக அதுவும் ஒரு காரணம். இன்று அக்காவை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுக்க சகல தகுதிகளும் ரங்காவுக்கு உண்டு. உமா, பேங்குக்கு தாமதமா போலாம் என்ற அம்மாவிடம் எல்லா விவரங்களையும் உமா சொல்லி முடித்தாள். இது கண்டிப்பா நடக்காது. ஏம்மா நடக்காது? அவ பணக்காரி, கோடீஸ்வரி. இவனுக்கு சின்ன முதலாளி. இது சரிப்படுமா? ஏன் சரிப்படாது? இவனும் நல்லா படிச்சவன், புத்திசாலி, அழகானவன், ஒரு கம்பெனியை நிர்வகிக்கிற அளவுக்கு திறமசாலி. என்ன இல்லை என் தம்பி கிட்ட? இவனை விட ஒரு நல்ல புருஷன் யாரு கிடைக்கும்? எல்லாம் சரிதாண்டி. அந்த மனுஷனும் சம்மதிச்சு கல்யாணம் நடக்கும். இவனை தன்னோட அவ கூட்டிட்டு போவா. இவன் படிப்ப உழைப்ப அவங்க பயன்படுத்திப்பாங்க. நமக்கு இவன் இல்ல. நிரந்தரமா நீ நின்னு போகணும். இது கொடுமை இல்லையாடி? இதுக்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். உமா பேசவில்லை. ஏன் வாயடிச்சு போயிட்ட? நான் சொல்றது உனக்கு நியாயம்னு படுதா? கொஞ்சம் இருமா. படபடன்னு பேசி நீயும் பதட்டமாகி மத்தவங்களையும் பதட்டமாக்காத. என்னடி பேசுற நீ? பதட்டப்படாம. இது உன் வாழ்க்கை பிரச்சனைடி. உன் கழுத்துல எப்போ ஒரு தாலி ஏறும் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா, தம்பி பணக்காரிய காதலிக்கலனாலும் என் கழுத்துல தாலி ஏற ஒரு யோகம் வேணும், புரியுதா? இதுக்கு அவனை குற்றம் சொல்ல முடியாது. அவன் இந்த வீட்டை விட்டுல, கடமையை உதறல, பாசத்தை மறுக்கல. இப்ப நீ சொல்ற எதுவுமே நடக்கல. ஆனா நாளைக்கே நடந்தா ஆச்சரியம் இல்ல. நிறுத்துமா. உன் பிள்ளை மேல இவ்வளோ அவநம்பிக்கையா உனக்கு? பயமா இருக்குடி. உங்க அப்பன் பொறுப்பான ஒரு மனுஷனா வாழலடி. வேலையை விட்டுட்டு வந்து நிப்பாரு. நான் தட்டி கேட்டா அடிப்பாரு. குடிப்பழக்கம் ஓவராகி குடல் வந்து தானடி செத்தாரு. உங்க 2 பேரையும் ஆளாக்க நான் பட்ட அவமானங்கள் கொஞ்சமா? நீ ஒருத்தி தலை தூக்குன அப்புறம் தானே நான் தெளிஞ்சேன். ஆம்பளை ராசி இந்த குடும்பத்துக்கு இல்லாம போயிடக்கூடாது உமா. என் பயம் இதுதாண்டி. புரிஞ்சா முயற்சி பண்ணு. உமாவுக்கு அம்மாவை பார்க்க சோதனையாக இருந்தது.
அம்மா அவள் கைகளை பிடித்து கொண்டாள். உனக்கு ஒரு வாழ்வு அமைஞ்சிருந்தா ரங்கா யார கட்டிக்கிட்டாலும் நான் ஏன்னு கேட்க மாட்டேன்டி. அது இன்னும் அமையாத காரணமா இந்த வயிறு பதறி துடிக்குதுடி. அம்மா, அவசரப்படாத. ஒரு விஷயத்த நீயும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில அடிபட்டு வந்த உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. எது நடக்கணுமோ அது நடந்துதான் தீரும். யார் தடுத்தும் நிக்காது. அப்பா போயிட்ட காரணமா நீ தெருவுல நின்னியா? படிப்போ உத்தியோகமோ இல்லாத நீயே கரையேறி வந்திருக்க. நான் கடல்ல விழுவனா? சொல்லுமா. அது இல்லடி, திங்கிற சோறும் வாழற வாழ்க்கையும் எல்லாருக்குமே வாய்க்குமாவுமா. அதுக்காக நான் கவலைப்படல. நல்லா படிச்சு கண் நிறைஞ்ச பிள்ளை எனக்கு வாச்சப்போ புருஷனால பட்ட அவமானங்கள் மொத்தமும் கரைஞ்சு இப்ப நான் தலை நிமிர்ந்து பூரிச்சு போயிருக்கேன். இது கலைஞ்சு பழையபடி நாதி இல்லாத நிலை வந்துருமோன்னு பயமா இருக்குடி. அப்போ நீ என்ன நம்பல? அப்படி இல்லம்மா, காலம் முழுக்க உன் காலில் விலங்கு போட்டுற ஒரு சூழ்நிலைய உன் தம்பி உருவாக்கிட கூடாதேன்னு நான் பயப்படுறேன். உமா பெருமூச்சுடன் அம்மாவை பார்த்தாள். இந்த பாரு, நான் ரொம்ப தன்னம்பிக்கையான பொண்ணு. என் கூட படிச்சவங்க பல பேர் இன்னைக்கு புருஷனும் குழந்தையுமா இருக்கிறாங்க. நான் கலங்கல. எதையாவது பேசி என்ன சலசலக்க வச்சிடாத. போய் வேலையை பாரு. ரங்கா கிட்ட வேகமா பேசி அவனோட கசப்புக்கு ஆளாயிடாத. இப்ப எந்த தப்பும் செய்யாத பையனை நாமே தப்பு செய்ய வச்சிடக்கூடாது. புரியுதா? ஆழமா யோசி. அனுபவப்பட்ட உனக்கு நீ தான் ஆசான். புரியுதா? உமா உள்ளே போய்விட்டாள். பாக்கியம் அப்படியே சாய்ந்து உட்கார்ந்தாள். உள்ளே உருவாகி இருந்த ஒரு உறுதியான கட்டிடத்தின் ஒற்றை செங்கல்லை மெல்ல யாரோ உருவுவது போல இருந்தது. உள்ளே பீதி புறப்பட்டது. அது ஒரு 3 நட்சத்திர ஹோட்டல். அலங்காரமான சுழலும் உணவகம். உச்சத்தில் நகரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டே கீர்த்தி உட்கார்ந்திருக்க ரங்கா ஒன்று விடாமல் சகலமும் சொல்லி முடித்தான். ஓ, எல்லாம் தெரிஞ்சாச்சு. ஆமா, ஒரு வகையில நல்லதுதான் கீர்த்தி. அக்கா படிச்சவ இத சுலபமா ஒத்துக்கிட்டா அம்மாவால முடியல. உங்க அம்மா என்ன நம்பலையா? அப்படி இல்ல, நான் தான் சொல்லியிருக்கேனே உனக்கு. பொறுப்பில்லாத எங்க அப்பா குடிகாரர். குடும்பம் தவிச்சப்போ தாங்கி பிடிச்சது எங்க அம்மா. இப்போ என்ன ஆளாக்குனது அக்கா. அவங்க வயசு கடந்து போயிட்ட காரணமா அவங்க நின்னு போயிடக்கூடாதேன்னு அம்மாவுக்கு பயம். நியாயம் தானே? உங்க அக்கா கல்யாணத்துக்கு தீவிர முயற்சி பண்றீங்களா? நிச்சயமா. கை கூடல. நான் அப்பா கிட்ட பேசும்போது இதையும் பேசுறேன். அவரும் முயற்சி பண்ணட்டும். கீர்த்தி, இந்த பாருங்க, எங்க அப்பா பத்தி உங்களுக்கும் தெரியும். அவர் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுதான் பழக்கம். புரியுதா? தேங்க்யூ. நான் எப்போ உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு போலாம்? எதுக்கு? எங்க அம்மா அக்காவை நீ பார்த்து பேச வேண்டாமா? நான் இப்பவே ரெடி. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. நல்ல நாள்ல எங்க வீட்டுல நீ காலை எடுத்து வை. சரி, எங்க அப்பாவும் நாளைக்கு தான் வராரு. நான் உடனே பேசிக்கிறேன். ரங்காவுக்கு நம்பிக்கை இருந்தது. அன்று இரவு அக்காவிடம் விவரம் சொன்னான். நாளைக்கு கீர்த்தியை கூட்டிட்டு வரேன். சரிடா, அவளும் அவங்க வீட்டுல பேசட்டும். எல்லாம் நல்லதுக்கே. அம்மா எதுவும் பேசவில்லை. மறுநாள் காலை ரங்கா புறப்பட்டு போன பிறகு தரகர் வந்தார். என்ன தரகரே, இந்த பக்கம் ஒரு நல்ல வரன் வந்திருக்குமா? யாருக்கு? ஒரு அண்ணன் தங்கச்சி. பெத்தவங்க இல்ல. தங்கச்சியை ஆளாக்குனதே இவர்தான். 10 வருஷ இடைவெளி. தங்கச்சிக்காக இவரும் கல்யாணம் செஞ்சுக்கல. சரி, கொடுத்து எடுக்க நல்ல இடம். அவர் சொந்தமா பிசினஸ் பண்றாரு. பெரிய ஜவுளி கடை பாத்திர கடைன்னு டவுன்ல இருக்கு. பொன்னுரங்கம் டெக்ஸ்டைல்ஸ் பொன்னுரங்கம் ஸ்டீல்ஸ்னு இருக்கும். அவர் தான் பாத்துக்கிறாரு. பெரிய வருமானம். தங்கச்சி எம்காம் படிச்சிருக்கு. வேலைக்கு போல. அவருக்கு 33, தங்கச்சிக்கு 23. கொடுத்து எடுத்துடலாமா? பேசவா? உமா குறுக்கிட்டாள். எனக்கு மட்டும் பார்க்க முடியாதா? இல்லைங்க, தங்கச்சிய வாழ வைக்கதான். காலம் முழுக்க பிரம்மச்சாரியா வாழ இவர் தயாரு. இந்த மாதிரி ஒரு அக்கா தம்பி இருக்கிறத தெரிஞ்சா அவரை சம்மதிக்க வைக்கலாம். வசதியான குடும்பம். கொடுத்து எடுக்கிற காரணமா ஜாதகம் பார்க்க வேண்டாம். என்ன சொல்றீங்க? அம்மா முந்தி கொண்டாள். பார்க்கலாம். அம்மா, என்ன உளர்ற? நீ இருடி. தரகரே, இதுல மேற்கொண்டு எப்ப பேசணும்னு சொல்லுங்க. அவங்கள கலந்து பேசிட்டு நாளைக்கு நான் வரேம்மா. தரகர் புறப்பட்டு விட்டார். உமா சீறினாள். உனக்கு பைத்தியமா? காதலிக்கிற பொண்ணை உதறிட்டு துணிக்கடைக்காரரோட தங்கச்சிய ரங்கா கட்டிப்பானா? இருடி, இது அமைஞ்சா உனக்கும் பாதுகாப்பு. ஆனா என் தம்பிக்கு ஆபத்து. ஒரு கோடீஸ்வரன் மகளை காதலிச்சு கைவிட்டா அவன் முதலாளி சும்மா இருப்பாரா? பெத்த பிள்ளையோட தலையில நெருப்ப வைக்கிறிய நீயே ஆயத்தமா இருக்கியா? உமா, போதும்மா. உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. எப்போ உனக்கு இப்படி ஒரு குணம் கெட்டு போச்சு? எனக்கு கல்யாணமே வேணாம். என் காரணமா என் தம்பி மனச உடைய ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். சீறி விட்டு உமா உள்ளே போக பாக்கியம் நொந்து போனாள். ஒரு ஓரமாக வந்து உட்கார்ந்தாள். உள்ளே ஒரு குரல் அழைத்தது. மகள் மட்டும் வாழ்ந்தா போதும்னு மகனை புறக்கணியறியா பாக்கியம்? இது நியாயம்னு உனக்கே படுதா? விரும்பின பொண்ண பலவந்தமா விளக்குனா உன் பிள்ளைக்கு உன்கிட்ட கசந்து போகாதா? சராசரிக்கும் கீழே நீ இறங்கலாமா பாக்கியம்? கேள்வி குடைய குற்ற உணர்ச்சி உடம்பு முழுக்க பரவியது.
உமா வெளியே வந்தாள். இந்த பாரு, சாயங்காலம் கீர்த்தி வரா, நீ சிரிச்ச முகத்தோட அவளை வரவேற்பியா? அது இல்லைன்னா இப்பவே சொல்லிடு, அவ இந்த வீட்டுக்கு வர வேண்டாம். சந்திப்புக்கு வெளியே நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இல்லடி, அந்த பொண்ணு வரட்டும். உமா புறப்பட்டு போனாள். நேராக துணிக்கடைக்கு வந்தாள். கீர்த்திக்கு நல்லதாக ஒரு சுடிதார் செட் வாங்கி கொண்டாள். பழங்கள், பூ எல்லாம் வாங்கி கொண்டாள். தம்பிக்கு மனைவியா வரப்போகும் பொன் நல்ல விதமா வரவேற்கணும். உமா சீக்கிரமே வீடு திரும்பி விட்டாள். என்னடா கீர்த்தி வரலையா? விலாசம் சொல்லிட்டேன், 7 மணிக்கு இங்க இருப்பா. இந்த கலர் அவளுக்கு பிடிக்குமாறாங்க? ரொம்ப அழகா இருக்குக்கா ட்ரெஸ். எதுக்கு இதெல்லாம்? இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ முதல்ல வரா, நல்லபடியா மரியாதை பண்ண வேணாமா? ரங்கா நெகிழ்ந்து போனான். இங்கே கீர்த்தி சாப்பிடட்டும், நல்ல டிஃபனா நானே செய்யறேன். அம்மா எதிலும் கலந்து கொள்ளவில்லை. மணி 7 ஆகி விட்டது. உமாவும் பளிச்சென உடுத்தி கொண்டு புது வகை சிற்றுண்டியை தயார் செய்து விட்டாள். என் மேல அக்காவுக்கு எவ்வளவு பாசம்! ரங்கா உள்ளே உருகி கொண்டிருந்தான். மணி 7:15 கடந்து மேலும் அரை மணியாக. என்னடா விலாசம் தெரியலையா கேக்குறேன். ரங்கா போன் செய்தான். செல் அணைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை வந்துகிட்டு இருப்பா. மேலும் அரை மணி நேரம் ரங்கா பொறுமை இழந்தான். கோபம் வந்தது. இருடா, டிராபிக்ல மாட்டிருப்பா. சரிக்கா, அதை எனக்கு தெரிவிக்கலாமே, என்ன இடைஞ்சலோ. நேரம் 9 மணியாகிவிட ரங்காவின் உற்சாகம் மொத்தமும் வடிந்து போக கடைசியாக செல்போனில் முயற்சிக்க அடித்தது எடுத்தது கீர்த்தி. ஏய், நீ ஏன் வரல? என்ன பிரச்சனை? சாரி ரங்கா, டேடி வந்துட்டாரு, அவரை ரிசீவ் பண்ண ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன், அவருடைய வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. அதை எனக்கு ஏன் தெரிவிக்கல? சாரிப்பா, உங்க வீட்டுக்கு வர ப்ரோக்ராம டேடியை பார்த்ததும் மறந்தே போயிட்டேன். நாளைக்கு வரட்டுமா? ரங்கா படக்கென அணைத்தான். என்னடா ரங்கா? விவரத்தை சொன்னான். பாக்கியம் குறுக்கிட்டாள். உமா, நான் சொல்றேன்னு கோவப்படாத. நீ இவ்வளவு ஏற்பாடுகளோட காத்துக்கிட்டு இருக்க. அவ பணக்காரி, முதல் இடத்தை அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தருவா. நான் எதையும் தடுக்கல. உன் தம்பி கௌரவமா வாழணும்னு நினைச்சா 2 பேரும் கலந்து யோசிக்கிறது நல்லது. சரக்கென உள்ளே போய்விட்டாள். ரங்காவின் முகம் சிவந்து நரம்புகள் இடம் மாறி இருந்தன. உமாவால் எதுவும் பேச முடியவில்லை. சாரிக்கா, உன் முகத்துல முழிக்க எனக்கு முடியல. சரக்கென ரங்கா உள்ளே போய்விட உமா சமையல் கட்டுக்குள் வந்தாள். செய்து வைத்த சிற்றுண்டி மொத்தமும் சாப்பிட ஆளில்லாமல் கிடக்க உமா உடைகளை மாற்றிக்கொண்டாள். என்ன இந்த பொண்ணு, மிடில் கிளாஸ் உணர்வுகளை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லையா? அவளோட அப்பாவை விட எதுவுமே வசதி இல்லைன்னு இருந்துட்டாளா? இந்த ஒரு சம்பவத்தை வச்சு அவளை எடை போடுறது தப்பு. விட்டு பிடிக்கணும். இரவு உணவு மேஜையில் கீர்த்தி எதிரே அவள் அப்பா தாமோதர் இருந்தார். சொல்லுடா, நான் நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் ரங்காவை விரும்புறேன்ப்பா. அதான் சொல்லிட்டியே. நான் சொல்லிட்டேன், இனிமே நீங்க தான் சொல்லணும். ரங்கா எல்லா தகுதிகளும் உள்ள நல்ல பையன். நம்ம குரூப் 1க்கு அவனை மேனேஜிங் டைரக்டரா மாத்திரலாம். எனக்கு தடை இல்லை. உடனே கல்யாணத்தை நடத்த நான் தயார். நாளைக்கு ரங்காவை பார்த்து பேசி தேதி குறிச்சிடலாமா? கீர்த்தி முகம் மலர்ந்தது. நான் முதல் வாரத்துல ஆஸ்திரேலியா போனா திரும்ப 6 மாசம் ஆகும். இன்னும் 15 நாள்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். அது நடக்காதுப்பா. ஏன்? நம்ம கல்யாண மண்டபம் ரெடியா இருக்கு, ஆள் அம்பாரின்னு எல்லாம் தயாரு. நாளைக்கு முகூர்த்தம் இருந்தா நாளைக்கு கூட நடத்தலாம். டாடி, அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. சோ வாட்? அவங்க கிட்ட முறைப்படி பேசணும். நாளைக்கு பிக்ஸ் பண்ணு, பேசிடுறேன். ஐயோ, ரங்காவுக்கு ஒரு அக்கா உண்டு. அவங்க கல்யாணம் நடக்காம ரங்கா கல்யாணம் செஞ்சுக்க மாட்டார். இது என்ன கிறுக்குத்தனம்? இது முதல்ல நடக்கட்டும், அப்புறமா அவளுக்கும் நடத்தலாம். இல்ல டாடி, அது சரிப்படாது. சரி, அவளுக்கும் உடனே மாப்பிள்ளை பார்த்து நடத்திடலாம். உங்க அவசரத்துக்கு இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னா நீ காத்துக்கிட்டு இரு. இந்த பாரு கீர்த்தி, உன்னை நினைச்சிட்டா உடனே நடத்திடணும். இந்த மாதிரி இழுபறியா இருந்தா சரிப்படாது. என் மக யாருக்காகவும் எதுக்காகவும் காத்திருக்க கூடாது. அது தாமோதருக்கு அசிங்கம். நான் ரங்கா கிட்ட பேசுறேன். கீர்த்தி பேசவில்லை. லுக், அந்த அக்காவுக்கு என்ன வயசு? 28. ஏன் கல்யாணம் நடக்கல? என்ன பண்றாவ? ஜாதக பிரச்சனையா, பேங்க்ல உத்தியோகம், ஒரு அம்மா. அவங்கள என்ன வந்து பார்க்க சொல்லு, நான் பேசுறேன். நாளைக்கு என்ன என் ப்ரோக்ராம்? லேப்டாப்பை தட்டினார். ஈவினிங் 7:15 8 நான் ஃப்ரீ. அந்த அக்காவை வீட்டுக்கு வர சொல்லு. ஏதோ போன் வர எழுந்து போய்விட்டார். நேரம் இரவு 11. கீர்த்தி சிரித்து கொண்டாள். காலில் சக்கரம் கட்டி கொண்டு பறக்கும் மனிதர் அப்பா. இந்த அளவுக்கு பேச நேரம் ஒதுக்கியதே பெருசு. இதற்கு மேல் அவரிடம் எதிர்பார்க்க முடியாது. ரங்கா கோபமாக இருப்பாரா? சமாதானப்படுத்திக் கொள்ளலாம். காலை சீக்கிரமே கீர்த்தி எழுந்து குளித்து காரை எடுத்து விட்டாள். ரங்காவின் விலாசத்தை சரிபார்த்து கொண்டு புறப்பட்டு விட்டாள். 7:30 மணிக்கு ரங்கா வீட்டு வாசலில் கார் நின்றது. ரங்கா புறப்பட்டு கொண்டிருக்க காலிங் பெல் அடிக்க உமா திறக்க, நீங்க கீர்த்தி உமாக்காவா? உமாவின் முகம் பளீரென மலர்ந்தது. உள்ளவா கீர்த்தி? உமாக்கா அழகா இருக்கீங்க. ரங்கா புறப்பட்டாச்சா? நமஸ்காரம் ஆண்டி. ரங்கா பெல்ட்டை மாட்டிக்கொண்டு வெளியே வந்தான்.
கண்டுக்க மாட்டியா? நீ கோவமா இருப்பேன்னு தெரியும். அப்பா திடீர் வரவு, உடனே ஏர்போர்ட்டுக்கு வான்னு தகவல். நான் போகாம இருக்க முடியுமாக்கா? செல்போன் செயல்படல, தப்பாக்கா? படபடவென பேச்சு. உமாவுக்கு பிடித்திருந்தது. அக்கா பசிக்குது, காலையில காஃபி கூட குடிக்காம புறப்பட்டு வந்துட்டேன். உட்காரு, டிஃபன் தரேன். உள்ளே உமா போக கீர்த்தியும் பின்தொடர்ந்து வந்தாள். இட்லி பிடிக்குமா? பொடி நல்லெண்ணெய் இருந்தா ஒரு பெரட்டு பெரட்டிடுவேன். உமா போட்டு தர சமையல் கட்டு மேடையில் உட்கார்ந்தபடி காலை ஆட்டிக்கொண்டே சாப்பிட்டாள். எவ்வளவு நல்லா இருக்கு இட்லி. எங்க சமையல்காரி பண்ணா திண்டுக்கல் பூட்டு மாதிரி கணக்கும். உமா சிரித்து விட்டாள். சமையல் கட்டும் உங்களை மாதிரி அழகா இருக்கு. நிறைய உங்ககிட்ட நான் கத்துக்கணும். ஆண்டி அதிகம் பேச மாட்டாங்களா? அத்திப்பூக்கள்ல வர விஆர் திலகம் மாதிரி இருக்கிறாங்க. ஏய் மெதுவா. கோவப்படுவாங்களா? காலில் விழுந்துடுறேன். பால் சர்க்கரை எதுவும் இல்லாம கட்ட காஃபி கொடுங்க. கசப்பு தொண்டையில இறங்குனா ஒரு சுகம். முடித்து விட்டு வந்தாள். அக்கா, அப்பாட்ட எல்லாம் பேசிட்டேன். ராத்திரி 7:15 8க்குள்ள உங்களுக்கு அப்பாயின்மெண்ட், வந்துருங்க. பாக்கியம் உள்ளே வந்தாள். இந்த பாருமா, இது வேலைக்கான நேர்முகம் இல்ல, கல்யாண பேச்சு. உங்க அப்பாவை சந்திக்க அந்த மாதிரி ஒரு நேரத்துல என் பொண்ணு வரமாட்டா. இதை விட்டா அப்பா எப்ப டைம் ஒதுக்குவார்னு தெரியலையே ஆண்டி. ரங்காவின் பக்கம் பாக்கியம் திரும்பினாள். என்னடா ரங்கா இது? பணக்கார வர்க்கத்தோட அவசரத்துக்கு நீ பலியாகணுமா? நாளைக்கு இதே மாதிரி நேரம் ஒதுக்குனாத்தான் உன்னையும் நாங்க பார்க்கணுமா? அம்மா நீ சும்மா இரு. இருடி, என்ன பேசுறா இவ? நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கு இதெல்லாம் சரிப்படுமா? கீர்த்தி முகத்தில் ஒரு பீதி பரவியது. அக்கா, ஆண்டி எதுக்காக இத்தனை கோவப்படுறாங்க? ஒதுக்கப்பட்ட நேரத்துல அப்பா கிட்ட நீங்க எல்லாம் பேசலாம். உங்க கல்யாணம் முடிஞ்சுதான் எங்களுக்குன்னு நான் சொல்லிட்டேன். அவர் தடுக்க மாட்டாரு. தடுக்கிறதுக்கு அவர் யாருமா? கீர்த்தி மிரண்டாள். அக்கா, மாமியார்னா இப்படித்தான் இருப்பாங்களா? டிவி சீரியல்ல நான் பார்த்த மாதிரியே ஆண்டி இருக்காங்க தென்றல்ல. உமாவுக்கு சிரிப்பு பீரிட்டு கொண்டு வந்தது. அவளை போ சொல்லு உமா. திரும்பவும் அவ ஏதாவது பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். ரங்கா, கீர்த்தி கிட்ட நீ பேசிக்கிட்டு. அம்மா நீ உள்ள வா. உமா அம்மாவை இழுத்து கொண்டு உள்ளே நடந்தாள். அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தினாள். இவ மருமகளா வர வேண்டாம். ஒரு நாள் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. இவங்க அப்பம் போடுற ஆட்டத்துக்கு என்னால தாளம் போட முடியாது. அம்மா போதுண்டி, என்னால முடியல. அந்த பொண்ணு மேல நீ ஏம்மா கோவப்படுற? படாம அத்திப்பூக்கள் தென்றல்னு மாமியார கிண்டல் அடிக்கிறா. எங்க அப்பாவை பார்க்கவான்னா தோரணையா சட்டம் போடுறா. ஐயோ இல்லம்மா, அது வெகுளி பொண்ணுமா. சராசரி வாழ்க்கை எப்படிமா அவளுக்கு புரியும்? அவ தப்பா எதுவும் பேசலையேம்மா. நீ இத்தனை கோவப்பட என்ன இருக்கு? இது சரிப்படாது. விடு, உன்கிட்ட நான் நிதானமா பேசுறேன். அவளை அனுப்பிட்டு வந்துடுறேன். நீ அவங்க அப்பாவை பார்க்க போக வேண்டாம். அது அப்புறமா பேசலாம். வெளியே வந்தாள் கீர்த்தி. உமாவிடம் ஓடி வந்தாள். என்ன கீர்த்தி, நான் இப்படிலாம் பேசக்கூடாதாக்கா? ரங்கா என்ன திட்டுறாரு. திரும்பி தம்பியை பார்த்தாள். அக்கா, அம்மாவை இவ டென்ஷன் படுத்தி விட்டுட்டா. என்னக்கா இது? விடுறா கீர்த்தி, நீ புறப்படு. சாயங்காலம் அப்பா பார்க்க வரமாட்டீங்களாக்கா? வரம்மா, நானும் ரங்காவும் சேர்ந்து வரோம். கொஞ்சம் இரு. உள்ளே போய் ஒரு பொட்டலத்தை எடுத்து வந்தாள். உனக்காக நான் வாங்கி வச்ச சுடிதார். அக்கா ரொம்ப அழகா இருக்கு. இது மாதிரி நான் கூட செலக்ட் பண்ணதில்ல. ஸ்வீட் அக்கா. உமாவை கட்டி பிடித்து முத்தமிட்டாள். வரேன்க்கா. காரில் ஏறினாள். அவளே வண்டியை எடுத்தாள். கார் கண்களை விட்டு மறைந்தது. அக்கா, கீர்த்திய உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கள்ளமில்லாத பொண்ணு, செல்லமா வளர்ந்தவ, எந்த ஒரு குசும்பும் படியாத மனசு. நீ ஒரு நல்ல பொண்ணை தான் காதலிச்சிருக்க. அவங்க வீட்டுக்கு போறோமா? அடுத்த கட்டம் அதானே. பிஸியான உங்க சேர்மன் நம்ம வீட்டுக்கா வருவாரு? நாம தான் ரங்கா போகணும். இதுல தாழ்வு என்ன இருக்கு? அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கலையேக்கா. பேசிக்கலாம், நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இருடா. பொன்னுரங்கம் துணிக்கடை முதலாளி ஐயப்பன் எதிரே தரகர் இருந்தார். பெரிய ஜவுளிக்கடல். ஆட்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க, சொல்லுங்க தரகரே, இந்த பையன் போட்டோ பாருங்க. பேரு ரங்கா. ஐயப்பனின் கண்களில் புகைப்படத்தில் படர, சினிமா கதாநாயகன் மாதிரி பளிச்சுன்னு இருக்கானே. உடனே தரகர் மற்ற எல்லா விவரங்களையும் பனிக்கட்டி மழை போல் படபடவென கொட்டி தீர்த்தார். அக்கா தம்பி 2 பேருக்கும் படிப்பு, வருமானம், குடும்ப தகுதி எல்லாம் இருக்கு. ஒரு குறையும் இல்ல. அக்கா கல்யாணம் நடக்காம தம்பியும் தாலி கட்ட தயாரா இல்ல. குடுத்து எடுக்கும் போது ஜாதகம் குறுக்க வராது. ஒரு பிடிமானம் இருக்கு 2 பக்கமும். என்ன சொல்றீங்க? எனக்கு தங்கச்சி கண்மணியோட சந்தோஷமும் விருப்பமும் தான் முக்கியம். நல்லது. பிள்ளை நல்ல குடும்பத்துக்கு தானே போகுது. 4 பேரும் ஒன்னா வாழக்கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு தாய் மட்டும் இருப்பாங்க, தப்பென்ன? தங்கச்சியை நீங்க பிரியவும் வேண்டாமே. எனக்கு கல்யாண ஆசை இல்லைங்க. தப்பு தம்பி, உங்களுக்கும் வாழற வயசுதான், என்ன குறை? சரி, நான் 9ஆம் கிளாஸ், அந்த உமா பட்டதாரி, அது ஒப்புக்குமா? கோடிகளை கொட்டி குவிக்கும் போது படிப்பு ஒரு குறையா வராதுங்க. அந்த அம்மனியும் உங்க கூட பிசினஸ்ல உறுதுணையா இருக்கட்டும்.
சரி, அந்த பையனை கண்மணிக்கு பிடிச்சிட்டா மேற்கொண்டு பேசலாம். வரவழைச்சு போட்டோவை காட்டுங்க. ஐயப்பன் உடனே டயல் செய்தார். கண்மணி எடுத்தாள். செல்லம்மா, எங்கடா இருக்க? ஷாப்பிங்ல அண்ணா. துணிக்கடை பக்கம் வருவியா? 1 மணி நேரத்துல வரேன். சரிடா. சொன்னபடி கண்மணி வந்து விட்டாள். சாப்பிட்டியா செல்லம்மா? இப்பதான். சொல்லுன, இந்த போட்டோவை பாரு. ரங்காவை கண்மணி பார்த்தாள். ஐ, அழகா இருக்காரே, உனக்கு பிடிச்சிருக்கா? அழகான ஆம்பளே பிடிக்கலன்னு ஒரு பொண்ணு சொல்லுவாளா? கழுத, அண்ணங்கிட்ட பேசுற பேச்சா இது? செல்லமாக காதை திருகினார். மற்ற விவரங்களை முழுக்க சொல்லி முடித்தார். ஏற்பாடு பண்ணு உடனே. அடியாத்தி, அத்தனை அவசரமா உனக்கு? அவசரம் எனக்கு இல்ல. என்ன சாக்கிட்டு ஒரு அண்ணி வர வாய்ப்பு கிடைச்சா நான் விடுவேனா? அதுவும் ஒரே குடும்பம் வேற. அண்ணி போட்டோ காட்டலையே. அதுக்குள்ள அண்ணியா? பேசணும் செல்லம்மா. பேசலாம். போன் நம்பர் வாங்கி கொடு. அன்னிக்கிட்ட நான் பேசுறேன். அண்ணன், நீயும் நானும் காலம் முழுக்க ஒரு கூட்டுக்குள்ள வாழ நேர்ந்தா அதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும் தரகரே? பேசுங்க, இதை விட வேண்டாம். சரிம்மா, நான் அவங்க கிட்ட பேசிட்டு யார் வீட்டுக்கு யார் போறதுன்னு முடிவெடுக்கலாம். நாங்க வரோம். அண்ணிய முதல்ல பார்க்கணும். இந்த சாக்குல அவனையும் பாக்குற ஆசையா? போன. சரி, நீ புறப்படு. தரகர்கிட்ட கலந்து பேசிட்டு நல்ல நாள் பார்த்துதான் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணணும். கண்மணி சிரித்தபடி வெளியேற ஐயப்பன் உடனே பஞ்சாங்கம் எடுத்து பார்த்தார். நாளைக்கு நல்ல நாள் தான். சுபஹோரை எப்ப இருக்கு? சாயங்காலம் 4:30 6. சுபமான வேலை. நான் முதல்ல அவங்க வீட்டுக்கே வந்து பேசுறேன். நீங்க பெரிய மனுஷன். இதுல பெருசு சின்னசு என்னையா? என் செல்லம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னா நான் தான் வலது காலை எடுத்து வைக்கணும். அவங்க வீட்டுல தகவல் கொடுத்துருங்க. சரிங்க. அந்த பொண்ணு பையன் 2 பேரும் இருக்கட்டும். நான் பார்த்து பேசினதுக்கு அப்புறம் மனசுக்கு பிடிச்சா என் தங்கச்சியா அவங்க வந்து பார்க்கட்டும். அந்த உமா எந்த பேங்க்ல வேலை செய்யறான்னு மட்டும் சொன்னீங்க? தரகர் சொன்னார். அடடா, நம்ம கடை கணக்கு மொத்தமும் அங்கதானே. சீஃப் மேனேஜர் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாச்சே. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க சொல்லிடுங்க. தரகர் போனதும் ஐயப்பன் முகத்தில் ஒரு வெளிச்சம் வந்தது. தன் வாழ்வை பற்றி சிந்திக்காத மனிதனின் முகத்தில் முதல் சந்தோஷ புள்ளி. மாலை 5:30 மணிக்கு உமா ரங்காவின் அலுவலகத்துக்கு வந்து விட்டாள். ரெடியா ரங்கா? நான் ரெடிக்கா. கீர்த்தி கிட்ட திரும்பவும் உறுதிப்படுத்திக்கணுமா? பேசிட்டேன். அவங்க அப்பா கிட்ட அவளும் பேசிட்டா. சேர்மன் உன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டா மாத்திக்க மாட்டாரு. வெளியில போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிடலாம்க்கா. இருவரும் ஒரு உணவகத்துக்கு வந்தார்கள். அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்குடா தம்பி? அம்மாவுக்கு சுத்தமா கீர்த்தியை பிடிக்கல. சரிப்படுமா? இல்லைன்னா நிம்மதி போயிடுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மாவோட பயம் என்ன தெரியுமா? தெரியும்க்கா. உனக்கு நடக்காம எனக்கு நடந்துடக்கூடாது. நான் நிரந்தரமா பணக்கார வீட்டு மாப்பிள்ள ஆயிடக்கூடாது. இதானே தம்பி? ஒரு விஷயத்த நாம உடைச்சு பேசி ஆகணும். என்னக்கா? எனக்கு நடத்திட்டு நீ கல்யாணம் செஞ்சுப்ப. என்கிட்ட அம்மா மேல உயிரா இருப்ப. எல்லாம் சரிதான். ஆனா கீர்த்தி தாமோதருக்கு ஒரே பொண்ணு. அதனால அவளை விட்டு அவர் பிரிய மாட்டாரு. அப்படின்னா கீர்த்தி வேண்டாம். இரு ரங்கா, உணர்ச்சி வசப்பட்டு நீயும் பேசாத. முதல்ல அவரை சந்திச்சு அழகா பேசு. நம்மளோட எண்ணங்களை கண்ணியமா சொல்லுவோம். அப்புறமா முடிவெடுக்கலாமே. யாரும் யாரையும் எதுக்கும் கட்டாயப்படுத்த முடியாது தம்பி. இன்னாருக்கு இன்னார்னு எழுதி வைத்தானே தேவன் அன்றுன்னு பாட்டு இருக்கு இல்லையா? நம்மளால எதையும் மாத்த முடியாது. பதட்டமே படாத, பேசிக்கலாம். அக்கா, எனக்காக யாரும் எந்த ஒரு தியாகத்தையும் பண்ண வேண்டாம். அது என்ன சந்தோஷப்படுத்தாது, புரியுதா? உமா சிரித்தாள். சரி, நேரமாச்சு, புறப்படலாம். இருவரும் கீர்த்தி வீட்டை அடையும் போது மணி 7:10. சேர்மன் தயாராகிவிட்டார். இருவரும் உள்ளே அழைக்கப்பட்டார்கள். உமா உள்ளே நுழைந்ததும் ஒரு வணக்கம் போட்டாள். தாமோதரும் அழகாக எழுந்து நின்று கை கூப்பினார். உட்காருங்க மிஸ் உமா, உட்காருங்க ரங்கா. இருவரும் உட்கார கீர்த்தி உமாவின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். பளிச்சென அழகாக இருந்தாள் கீர்த்தி. மிஸ் உமா, கீர்த்தி எல்லாம் சொல்லிட்டா. நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். ரங்கா மாதிரி ஒரு அழகான புத்திசாலி இளைஞன் எனக்கு மாப்பிள்ளையா வரதுல எனக்கு பெருமைதான். உங்க கல்யாணம் நடக்காம ரங்கா என் மகளுக்கு தாலி கட்ட போறதில்ல. அதுல தப்பு இல்ல. உங்களுக்கு நான் வரன் பாக்குறேன். நல்லபடியா அமையும். 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே நாள்ல என் செலவுல நான் நடத்துறேன். போதுமா? நன்றி சார். எனக்கு இனி மாப்பிள்ளை பார்த்து நினைச்சபடி அது நடக்குமா? ஒய் நாட்? 24 மணி நேரத்துல நான் மாப்பிள்ளைய கொண்டு வரேன். தாமோதர் அகராதியில முடியாதது எதுவுமே இல்லை. நான் பேசலாமா சார்? தாராளமா ரங்கா. இப்ப நீ என்ன சேர்மனா பார்க்க வேண்டாம். இது ஆபீஸ் இல்ல. அக்காவுக்கு கண்ணியமான வரனா பார்க்கணும். அது அக்கா மனசுக்கு பிடிக்கணும். எங்களுக்கும் திருப்தி படணும். எல்லாம் சரிப்பட்டாதான் நான் சம்மதிப்பேன். நினைச்சபடி 2ம் அமைஞ்சாலும் எங்க அம்மாவை விட்டு நான் பிரிய மாட்டேன். பிரியணும்னு நான் சொல்லலையே. இல்ல சார், எங்களோடது மிடில் கிளாஸ் மனநிலை. ரங்கா, தாய் பாசம், சகோதர வாஞ்சை,
கோடீஸ்வரனுக்கும் உண்டு. பணத்துக்கு எல்லா நேரமும் பாசம் சோரம் போறதில்ல. புரியுதா? உமா குறுக்கிட்டாள். தப்பா எடுத்துக்காதீங்க சார். சின்ன வயசுல அப்பாவை இழந்து அம்மா அக்கா அரவணைப்புல வளர்ந்தவர் ரங்கா. அதான் இந்த பதட்டம். புரியுதுமா? அத பாரு ரங்கா, உங்க கல்யாணம் முடியட்டும். உன் கல்யாணம் என் மகளோட முடிஞ்சதும் உங்க அம்மாவோட நீங்க இங்க வந்துடலாம். இது கீர்த்தியோட வீடு அப்படின்னா உங்க வீடு. புரியுதா? ரங்கா அக்காவை பார்க்க, சரி சார். வெல் ரங்கா, உமா பத்தின ஜாதகம் மற்றும் எல்லா தகவல்களையும் கொடுங்க. என்ன உங்க எதிர்பார்ப்புன்னு சொல்லுங்க. அதாவது எப்படிப்பட்ட மாப்பிள்ள இருக்கணும்னு உட்கார்ந்து பேசி எனக்கு எழுதி நாளைக்கு அனுப்புங்க. சரி சார். உமா, கீர்த்தியை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப சார். கீர்த்தி கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். குட். கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும். கம்பெனி பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு நான் வெளிநாடு போயிடுவேன். டெல்லியில இருக்கிற என் மூத்த பொண்ணு ஆர்த்தி கிட்ட பேசணும். சரிங்க சார். வெல் கீர்த்தி, மணி 8 நான் புறப்படுறேன். இவங்களை சாப்பிட வச்சு அனுப்பு. பாய் உமா, வரேன் ரங்கா. அவர் போய்விட்டார். அக்கா, சாப்பிட்டு தான் போகணும். வேண்டாம்மா, அம்மா தனியா இருக்காங்க. இனிமே எப்பவும் சேர்ந்துதான் நாங்க சாப்பிட போறோமே. வரட்டுமா? அக்கா, அப்பா பேசுனதெல்லாம் ஓகே தானே? 100%. இதை விட கண்ணியமா ஒரு பெரிய மனுஷன் எப்படி பேச முடியும்? சந்தோஷம்மா. அப்பா நிச்சயமா ஒரு நல்ல மாப்பிள்ளைய உங்களுக்கு கொண்டு வருவார்க்கா. நான் விட மாட்டேன். இருவரும் புறப்பட்டு விட்டார்கள். வீட்டுக்கு வரும்போது இரவு 9:30. அந்த கீர்த்தியோட பணக்காரா பங்களாவுக்கு விஜயமா? ஆமாம்மா. இனிமே அதுக்கு அவசியமே இல்ல. தரகர் பிரமாதமான ஒரு குடும்பத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன சொல்ற நீ? இவங்களும் பணக்கார வரன் தான். பொன்னுரங்கம் டெக்ஸ்டைல்ஸ் முதலாளி ஐயப்பன் தெரியுமா? தெரியுமே. எங்க பேங்க்ல தான் கணக்கு வச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்லதா போச்சு. அவருக்கு கண்மணின்னு ஒரு தங்கச்சி. தாய் தகப்பன் இல்ல. தங்கச்சி மேல உயிர் அவருக்கு. நீ ரங்கா மேல உயிரை வச்ச மாதிரி. வயசு 2 பக்கமும் சரியா இருக்கு. எந்த குறையும் இல்ல. நாளைக்கே அந்த ஐயப்பன் நம்ம வீட்டுக்கு வராராம். கொஞ்சம் இருமா. நீ ஏன் அவசரப்படுற? எதுடி அவசரம்? நல்ல சம்பந்தம். குடுத்து எடுத்தா குடும்பத்துக்கே ஒரு பாதுகாப்பு. எனக்கும் கௌரவம். இது அமையணும். அமையும். உமா கடுப்பாகி விட்டாள். உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? என்னடி பேசுற? மத்தவங்க உணர்வுகளை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியாமா? இருக்கா? நிதானமா பேசு. நீ இரு ரங்கா. இத பாருமா, அவன் கீர்த்திய விரும்புறான். அதுவும் நல்ல பொண்ணு. அத தடுத்து அவன் சந்தோஷத்தை நீ ஏன் கெடுக்கிற? நீயும் வாழணுண்டி உமா. அம்மா, கீர்த்தியோட அப்பா நல்லவர். எனக்கு உடனே வரன் பார்க்க அவர் தயாராயிட்டாரு. தம்பிக்கு ஒரு பெரிய அந்தஸ்து வரும்போது நீ சந்தோஷப்பட மாட்டியா? அவர் சொல்ற ஆளுக்கு நீ கழுத்து நீட்டுவியா? ஏன் தப்பென்ன? இவன் சீக்கிரம் மாப்பிள்ளை ஆகணும்னு கூன் குருடு செவிடுன்னு அவர் ஏதாவது தப்பான இடத்துல உன்னை பிடிச்சு தள்ளிட்டா? ஏம்மா, இந்த உலகத்துல நீ ஒருத்தி மட்டும்தான் நல்லவளா? மத்தவங்க எல்லாம் மோசமா? ஏண்டி இப்படி பேசுற? அந்த தாமோதர் நிச்சயமா நல்லவர். கீர்த்தி தங்கமான பொண்ணு. புரியுதா? எனக்கும் அவங்க நல்லதை தான் செய்வாங்க. அவ இந்த வீட்டுக்கு வாழ வருவாளா? இல்ல. அவங்க பங்களால நீயும் உன் பிள்ளை மருமகளோட வாழ போற. அதானே பார்த்தேன். வீட்டு மாப்பிள்ள தானே. இவனுக்கே அங்க மரியாதை இருக்காது. அப்புறமா ஏன் நிலைமை என்ன? நீ மத்தவங்க எண்ணங்களை காது கொடுத்து கேட்கவே மாட்டியா? விட்டுருமா. உன் தம்பிய நீ நல்லா வாழவை. அந்த பணக்காரன் முடிவெடுக்கிற யாருக்காவது கழுத்தை நீட்டு. என்ன ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்துருங்க. கடைசி காலத்தை மானமா கழிக்கணும்னா. கோடீஸ்வர வீட்டு ஈசானி மூலையில முடங்கி கிடக்க நான் தயாரா இல்ல. ரங்காவும் உமாவும் நொந்து போனார்கள். உங்க 2 பேரையும் 10 மாசம் சுமந்து பெத்தவனா. விளங்காத தகப்பன் காரணமா வீணாகி போனாலும் உங்களை ஆளாக்க நான் பட்ட வலிகள் கொஞ்சம் இல்ல. இந்த அம்மாவை காலம் முழுக்க அழ வச்சுட்டு நீங்க நினைக்கிறதுதான் பெருசுன்னா நடத்துங்கப்பா. நாளைக்கு அந்த ஐயப்பனை வரவேணான்னு நான் சொல்லிடுறேன். விசும்பி அழுது கொண்டே பாக்கியம் உள்ளே போக உமா செயலிழந்தாள். ரங்காவின் முகத்தை பார்க்கும் தெம்பு கூட உமாவுக்கு அறவே இல்லை. ரங்கா எதுவும் பேசாமல் மொட்டை மாடிக்கு போய்விட்டான். உமா அப்படியே சரிந்து உட்கார்ந்தாள். இதை எப்படி சமாளிக்க போகிறோம்? குழப்பமாக இருந்தது. வழக்கம் போல அதிகாலையில் எழுந்து உமா குளித்துவிட்டு சமையல் கட்டில் தன் வேலைகளை தொடங்கிவிட்டாள். ரங்கா உள்ளே வந்தான். ஏன் இத்தனை சீக்கிரமா எழுந்த? காஃபி தரட்டுமா? குடுக்கா. காஃபி தந்தாள். ரங்கா அதை உறிஞ்சி கொண்டே, அக்கா, கீர்த்தியை நான் மறக்கிறதா எல்லாருக்குமே நல்லதுன்னு தோணுது. ரங்கா, என்ன பேசுற நீ? அம்மாவுக்கு அந்த வரன் பிடிக்கல. நிச்சயமா அம்மா என் கூட வரப்போறதில்ல. நம்மள ஆளாக்குன அம்மாவை நேத்திக்கு வந்த கீர்த்திக்காக உதற முடியுமாக்கா? அது நியாயமா? உமா சட்டென அவன் கைகளை பிடித்து கொண்டாள். இந்த பாசம் போதும்டா. கடைசி வரைக்கும் நீ எல்லாருக்கும் நல்லவனா இருப்ப. இதை ஏன் அம்மா புரிஞ்சுக்கல? சரி ரங்கா, அம்மா சொல்ற யாரையோ நீ கட்டிக்கிறேன்னு வை. விரும்பின கீர்த்தி கிடைக்காத வேதனை உன் மனசுல இருக்காதா? இருக்கும்தான். வேற வழி இல்லையே. 4 வட்டத்துல அது வெறுப்பா மாறி அம்மாவை கண்டாலே எரிச்சலா வரும்.
பொண்டாட்டி கூடவும் சந்தோஷமா வாழ முடியாது. உன் வாழ்க்கை நரகமாயிடும் ரங்கா. அதுக்காகவா உன்னை ஆளாக்கணும்? அக்கா, வேணாண்டா. நான் நல்லா தானே இருக்கேன். அம்மாவை நான் பாத்துக்க மாட்டேனா? உனக்கு வர்றவர் அதுக்கு ஒப்புக்கலன்னா? ரங்கா, அது யாருன்னு இப்ப தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்ச கீர்த்தி தான் முக்கியம். அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலம் ஜவுளிக்கடை ஐயப்பன் வரமாட்டாரு. என்னக்கா சொல்ற? அதை நான் தடுத்துடுறேன். இப்ப அம்மா கிட்ட எதையும் பேச வேண்டாம். அம்மா எழுந்து வந்தாள். சாயங்காலம் 5 மணிக்கு நான் என்ன செய்யட்டும்? உமா திரும்பினாள். நாங்க சொல்லி நீ கேட்க போறதில்ல, உன் விருப்பம் போல பண்ணு. இருவரும் புறப்பட்டு விட்டார்கள். உமா பேங்குக்கு வந்து விட்டாள். ஆரம்ப வேலைகளை முடித்துவிட்டு வாடிக்கையாளர்களின் முக்கிய விஐபி பட்டியல் எடுத்து ஐயப்பனின் செல்போன் நம்பரை எடுத்தாள். டயல் செய்தாள். மிஸ்டர் ஐயப்பன், நான் தான் பேசுறேன். யாருங்க? பேங்க்ல ஒர்க் பண்ற உமா. என் தம்பி தான் ரங்கா. கல்யாண விஷயமா நீங்க தரகர்கிட்ட பேசினதா தகவல் வந்தது. ஆமாங்க உமா, உங்க வீட்டுக்கு இன்னைக்கு ஈவினிங் நான் வரதா சொல்லிட்டேன். அதுக்காகத்தான் நானும் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன தடங்கல் இருக்கு. நாங்க வீட்டுல இருக்க முடியாத சூழ்நிலை. அப்படியா? இந்த வாரமே கொஞ்சம் பிரச்சனை தான். நானே அடுத்த தேதியை முடிவு செஞ்சுட்டு உங்களுக்கும் அது வசதிப்பட்டா சந்திப்பை வச்சுக்கலாமா? தாராளமாங்க உமா. எப்படியும் நான் இன்னைக்கு பேங்க்குக்கு வருவேன். அப்போ உங்களை பாக்குறேன். நன்றி. உமா ரிசீவரை வைத்துவிட்ட நிமிர எதிரே மேனேஜர். போன்ல ஐயப்பனா? ஆமா சார். உங்களை பத்தி காலையில தான் விசாரிச்சாரு. நம்ம பேங்கோட கௌரவமான கண்ணியமான வாடிக்கையாளர். தூரத்து சொந்தம்னு உங்களை சொன்னாரு. எனக்கு தெரியலையே உமா. உங்களுக்காக நான் எந்த உதவியும் செய்வேன். ஐயப்பன் மாதிரி ஒரு அற்புதமான மனுஷனை பார்க்கறது கஷ்டம். உச்சத்துல இருந்தும் புனிதமான மனுஷன். மத்தவங்களுக்காக நேரம் காலம் பார்க்காம உதவுவாரு. சம்பாதிக்கிற பணத்துல பாதிக்கு மேலதான் தான தர்மம். இரக்கத்துக்கும் ஈரத்துக்கும் மனிதாபிமானத்துக்கும் மற்றொரு பேரு ஐயப்பன். ஏதோ போன் வர அவர் உள்ளே போய்விட உமா ஆடி போனாள். விட்டால் ஐயப்பனுக்கு ரசிகர் மன்றமே வைத்து விடுவாரோ இவர்? ஒரு பணக்கார வாடிக்கையாளர் என்ற எல்லைகளை கடந்து மேனேஜரின் பேச்சில் ஒரு நிஜமான மரியாதை தென்பட்டது. உமாவுக்கே இத்தனை சொன்ன பிறகு ஐயப்பனை பார்க்க வேண்டும் என தோன்றியது. சற்று நேரத்தில் எண்ணங்களை உதறிவிட்டு வேலைகளில் மூழ்கி போனாள். பிற்பகல் 3 மணிக்கு மேனேஜர் அழைக்க உமா எழுந்து உள்ளே வந்தாள். மேனேஜர் எதிரே தூய வெள்ளையில் வேட்டியும் வெள்ளை சட்டையும் தூக்கி வாரிய கேசமும் அடர்த்தியான மீசையும் கலையாக கம்பீரமாக ஒரு மனிதர். உமா, உங்க சொந்தக்காரர் மிஸ்டர் ஐயப்பனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உமா கை கூப்பினாள். உட்காருங்க உமா, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். மேனேஜர் வெளியேறினார். எத்தனை வருஷங்களா இங்க வேலை பாக்குறீங்க? 5 வருஷமா. நானும் 8 வருஷமா இங்க வாடிக்கையாளர். ஆனா இப்பதான் சந்திக்கணும்னு நேரம். சாரிங்க உமா, சம்பந்தம் பேசுறோன்னு சொல்ல வேண்டாம் தான் சொந்தக்காரங்கன்னு ஒரு சின்ன பொய். புரிஞ்சுக்கிட்டேன். என் தங்கச்சி கண்மணி என் குழந்தை மாதிரி. ஒரு பிடிமானம் இருந்தா நல்லதுன்னு நினைச்சுதான் இதுல இறங்குனேன். உங்க தம்பி ரங்கா அழகுதான். போட்டோ பார்த்த முதல் கண்மணிக்கு இருப்பு கொள்ளல. உமாவுக்கு தவிப்பாக இருந்தது. இது தொடர்பா நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசிட்டா தேவல. எப்போ? நான் ஒரு பெர்மிஷன் போட்டுட்டு வரேன். வெளியே போய் பேசலாமா? வாங்க, கார் தயாரா இருக்கு. மேனேஜர் வந்து விட்டார். சார், உமா கூட கொஞ்சம் குடும்ப விவகாரம் பேச வேண்டியிருக்கு. அனுமதி உண்டா? கூட்டிட்டு போலாமா? என்ன ஐயப்பன், கேட்கணுமா? இப்பவே புறப்படுங்க உமா. உமா புறப்பட்டு விட்டால் கார் ஒரு ஹோட்டல் வாசலில் நின்றது. இருவரும் அந்த ஏசி உணவகத்தில் நுழைந்தார்கள். முதல்ல பாசந்தி சொல்லட்டுமா? நீங்க ஸ்வீட் கொடுத்துட்டு நான் கசப்பை திருப்பி தர்றது முறையா சார்? என்ன சொல்றீங்க உமா? மேனேஜர் உங்களை பத்தி நிறைய சொன்னாரு. நேர்ல பார்க்கும்போது அது குறைச்சல்னு தோணுது. நன்றிங்க உமா. அது என்ன கசப்பு? நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என ஆரம்பித்து உமா ஒன்று விடாமல் கீர்த்தி தாமோதர் சங்கதிகளை புட்டு புட்டு வைத்தாள், முடித்தாள். ஐயப்பன் பேசவில்லை. இவன் விரும்புறான். அந்த பொண்ணு நல்லவ, குடும்பமும் கண்ணியமா இருக்கு. நானும் தம்பிக்காக வாழறவ. அவன் சந்தோஷத்தை நான் உடைக்க விரும்பல. அதனாலதான் சம்பந்தம் பேச உங்களை வரவிடல. இப்போதும் ஐயப்பன் பேசவில்லை. சாரி, உங்களை நான் நோகடிக்கிறேனா ஏதாவது ஒரு வகையில? ஐயப்பன் தோளை குலுக்கி மெல்ல சிரித்தார். உமா, உங்க தம்பி ரங்கா தாமோதர் மகளை விரும்பினா அதை தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்ல. அவர் வாழ்க்கைய அவர் தான் தேர்ந்தெடுக்கணும். அதை ஏன்னு யாருமே கேட்க முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை இந்த நேரத்துல நான் சொல்லியே ஆகணும். என்ன? தாமோதர் மூத்த மகள் ஆர்த்தி டெல்லியில உள்ள இவங்க வர்த்தகத்தை கவனிக்கிறாங்க. ரங்கா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆர்த்தியோட கணவரை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. உங்க தம்பி ரங்கா மாதிரி ஒரு இளைஞன், புத்திசாலி. அவன் பேரு கௌஷிக். ஆர்த்திய கல்யாணம் செஞ்சுக்கிட்டது எப்படி? உயிருக்கு உயிரா காதலிச்சுதான். தாமோதர் அப்பவும் தடுக்கல. கௌஷிக் மாப்பிள்ள ஆனப்புறம் அப்பாவும் மகளும் கொடுத்த டார்ச்சர்ல அவன் நொந்து நூலாகி இந்த ஆர்த்தி கூட வாழ முடியாம இவளை விவாகரத்து பண்ணிட்டு அதன் காரணமா பல அவமானங்களை அனுபவிச்சுட்டு
கடைசியில இந்தியாவை விட்டே போயிட்டான். இப்ப தாய்லாந்துல வாழ்றான். இது எப்படி உங்களுக்கு? கௌஷிக் எங்க பெரியம்மா பையன் தானே, என் வயசுக்காரன் உமா. ஒரு ஆம்பளை உடைஞ்சு அழுது நீங்க பார்த்ததுண்டா? கௌஷிக் கதறி அழுது நான் பார்த்திருக்கேன். இப்ப எதையும் யோசிக்காம அந்த ஆர்த்தி டெல்லியில வாழ்றா. அந்த குடும்பத்துக்கு உங்க ரங்கா மாப்பிள ஆகணுமா? உமா நிமிர்ந்தாள். என் கண்மணிய ரங்கா கட்டிக்கணும்னு எதிர்பார்த்து நான் குழப்பறேன்னு நீங்க நினைச்சா இத வேற யார்கிட்டயாவது விசாரிங்க. உமா பேசவில்லை. தம்பிக்காக வாழற ஒரு அக்கான்னு தெரிஞ்சப்போ நெகிழ்ந்தேன். ஏன்னா நானும் என் தங்கச்சிக்காக வாழ்றவன் உமா. அந்த உணர்வு எனக்கு புரியும். இப்ப பாசந்தி சாப்பிடலாமா? இந்த இனிப்பு வெறும் நட்புக்காக மட்டும்தான். உமா சிரித்தபடி தலையாட்டினாள். இருவரும் சிற்றுண்டி சாப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வெளியே வந்தார்கள். உங்களை வீட்டுல விடட்டுமா உமா? வேணாம் சார். ஐயப்பன் காரில் ஏறி போக உமா ஆட்டோ பிடித்து ஏறினாள். ஒரு மாதிரி சுருக்கென்றது. இதை எப்படி ரங்காவிடம் சொல்வது? சொல்லத்தான் வேணும். அவசரப்படக்கூடாது. இந்த கௌஷிக்கு ஏற்பட்ட கதி என் தம்பிக்கு ஏற்பட்டால் அவசரப்பட்டு நான் அவனை பலி கொடுக்க கூடாது. இதை பதட்டப்படாமல் நிதானமாக கையாள வேண்டும். வீடு திரும்பிவிட்டால் அம்மா முகத்தில் கடுப்பு. அந்த தரகர் போன் பண்ணாரு, அவங்க வரலையாம். இன்னைக்கு வேற ஏதோ வேலை இருக்கான். நீ ஏதாவது ஏடா கூடமா பேசி வரவிடாம தடுத்துட்டியாவுமா? ஏமா, எனக்கு வேற வேலை இல்ல. என்ன அவ்வளவு மட்டமாவா நினைச்ச? உன் தம்பி விருப்பம்தான் பெருசு, நீ எதை வேணாலும் பண்ணுவடி. உனக்கு பதில் சொல்ற மனநிலையில நான் இல்ல. உமா உள்ளே போய் உடை மாற்றி கொண்டு வர ரங்கா வேகமாய் நுழைந்தான். அக்கா, சேர்மன் மத்தியானம் என்ன கூப்பிட்டாரு. எதுக்கு? உனக்கு 2 வரன் பிடிச்சிருக்காராம். 2மே நல்ல வரன்கா. போட்டோ கூட வந்திருக்கு. படிப்பு, நல்ல வருமானம், டீசென்டான குடும்பம்னு சகலமும் இருக்கு. நீயே பாரு, அம்மாவுக்கு காட்டு. இருவரும் புகைப்படங்கள் உட்பட எல்லாம் பார்த்தார்கள். பெட்ரோலிய கம்பெனில வேலை பார்க்கிற பாண்டியன் மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாருக்கா. பெத்தவங்க வெளியூர்ல, சொந்த வீடு, கார் எல்லாம் இருக்கு. ஆளும் பார்க்க லட்சணமா இருக்கிறாரு. பாரம்மா. அம்மா பார்த்தாள். உங்க அம்மா அக்கா பார்த்து தேர்ந்தெடுத்தா பொண்ணு பார்க்க வர சொல்றேன்னு சொல்றாரு சேர்மன். நல்லா விசாரிச்சுட்டேன், நல்ல இடம்னு உத்தரவாதம் தராரு. இத்தனை சீக்கிரமா செயல்படுவாருன்னு நானும் நினைக்கலக்கா. இருவரும் பேசவில்லை. அக்கா, நீ ஏன் எதுவுமே பேசல? அம்மா, நீ என்ன சொல்ற? பார்க்கும்போது கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. உமா எதுவுமே பேசலையே. செலவாகுமே ரங்கா. சேர்மன் எல்லா செலவுகளையும் ஏத்துக்க தயார். ஆனா நான் விட போறதில்ல. நமக்கும் தன்மானம் இருக்கே. நாம நடத்திடலாம்க்கா. பொண்ணு பார்க்க வர சொல்லாமா? நீ சொல்லுமா. இந்த 3 நாள் எனக்கு வசதிப்படாது ரங்கா. அப்படியா? சரிக்கா, வார கடைசியில அப்புறமா நீ சொல்லிக்கலாம். நான் கீர்த்தி கிட்ட இதை இப்பவே சொல்லிடுறேன். செல்போனுடன் உள்ளே போனான் ரங்கா. பாக்கியம் அருகில் வந்தாள். உமா, எதுக்கு இப்ப ரங்கா கிட்ட போய் சொல்ற? அம்மா, நீ குளிச்சு 1 வாரம் தானே ஆச்சு? உமா முகம் படக்கென மாறியது. ஏம்மா, இந்த வரன்ல உனக்கு விருப்பம் இல்லையா? என்ன காரணம்? பொதுவா பார்த்தா ரங்கா கிட்ட அவர் அனுப்பியிருக்கிற வரன் நல்லா தானே இருக்கு. உன் தம்பிக்கு சீக்கிரம் விரும்பின வாழ்க்கை அமையணும்னு துடிச்ச நீ இப்ப தாமோதர் மூலமா வர வரனை ஏன் மறுக்கிற? இப்ப என்னால உனக்கு பதில் சொல்ல முடியலம்மா, விடு. உமா உள்ளே வந்தாள். நான் கீர்த்தி கிட்ட சொல்லிட்டேன்க்கா. சரி ரங்கா. தம்பி, டெல்லியில இருக்கிற அக்கா, அதான் கீர்த்தியோட அக்கா என்ன பண்றாங்க? சேர்மனோட ஒரு பிசினஸ பாத்துக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் தெரியலக்கா. தாமோதரோட மூத்த மாப்பிள்ள என்ன செய்யறாரு? அவர் பேர் என்ன? அக்காவுக்கு குழந்தைகள் உண்டா? எல்லா விவரத்தையும் நீ கேட்டு வா. நமக்கு எதுக்கு இந்த விவரம்லாம்? நான் காரணம் இல்லாம எதையுமே கேட்க மாட்டேன். உன் கேள்விகளுக்கு கீர்த்தி சரியான பதில்களை சொல்லிட்டா பல கேள்விகளுக்கு நமக்கும் விட கிடைச்சிரும். ரங்கா, நீ போ. உமா உள்ளே போய்விட ரங்கா குழப்பத்துடன் நின்றான். அக்கா என்ன எதிர்பார்க்கிறா? கீர்த்தியோட அக்கா புருஷனை பத்தி தகவல்கள் அவசரமா இப்ப எதுக்கு? ஏன் புரியலையே. அக்காவை யார் என்ன சொல்லி குழப்பி விட்டுருக்காங்க? கீர்த்தி எனக்கு கிடைப்பாளா மாட்டாளா? ரங்காவின் முன் பெரிய கேள்வி தொங்கியது. ரங்கா அலுவலகத்தில் தன் அறையில் செயலாற்றி கொண்டிருக்க கீர்த்தி உள்ளே நுழைந்தாள். பேசணும்னு மெசேஜ் அனுப்பிச்சிங்க, என்ன விஷயம்? உட்காரு கீர்த்தி. அப்பா அக்காவுக்கு கொடுத்த வரன் பத்தி அக்காட்ட சொன்னீங்களா? சொல்லிட்டேன். நான் ஒரு விஷயம் கேட்கணும் உங்ககிட்ட. என்ன? டெல்லியில உங்க அக்கா இருக்காங்களே, நம்ம விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலையா? அப்பா சொல்லியிருப்பாரு. என்ன இவ்வளவு சாதாரணமா பேசுற? உங்க அத்தான் கிட்ட ஒரு மரியாதைக்கு இதை பேச வேண்டாமா? அவர் உங்க வீட்டு மாப்பிள்ள இல்லையா? கீர்த்தியின் முகம் மாறியது. விடுங்க, அது அப்பா வேலை. உங்க அத்தா என்னவா இருக்கிறாரு? கீர்த்தி ஒரு மாதிரி தடுமாறி போனாள். சொல்லு கீர்த்தி, உன் முகமே மாறி போச்சு. நீ தவிக்கிறத பார்த்தா காதல் கல்யாணத்தை உங்க அத்தா ஒப்புக்க மாட்டாருன்னு தோணுதே. அதெல்லாம் இல்ல. அந்த வீட்டுக்கு நான் 2வது மாப்பிள்ள. மூத்த மாப்பிள்ள கூட நல்ல உறவு வேணாமா? போன் போட்டு கொடு, நான் பேசுறேன். கீர்த்தியிடம் படபடப்பு கூடி போனது. அத்தான் ஊர்ல இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறாரு. வெளிநாட்டுக்கு போன்ல பேச முடியுதா என்ன?
நம்ம கல்யாணத்தை தீர்மானிக்கிறது நம்ம கூட இருக்கிற பெரியவங்க. இல்லாதவங்க பத்தி இப்ப என்ன கவலை ரங்கா உங்களுக்கு? ரங்கா நிமிர்ந்து உட்கார்ந்தான். கீர்த்திக்கு டெலிபோன் ஒலிக்க எடுத்தாள். வரேன் டாடி, இப்பவே வரேன் வைத்தாள். அப்பா கூப்பிடுறார் ரங்கா. வெளியேறி விட்டால் ரங்கா யோசிக்க தொடங்கினான். அக்கா ஏதோ ஒரு காரணத்தோடு தான் கேள்வி கேட்டிருக்கிறாள். உன் கேள்விகளுக்கு கீர்த்தி சரியான பதில்களை சொல்லிட்டா பல கேள்விகளுக்கு நமக்கும் விட கிடைச்சிடும் ரங்கா. மாலை சீக்கிரம் வேலைகளை முடித்துக்கொண்டு உமாவுக்கு ரங்கா போன் செய்தான். அக்கா, நேரா மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு வந்துரு. சரி ரங்கா. பாபா கோவிலில் தூணுக்கு அருகில் உமா நின்றாள். ரங்கா வந்து விட்டான். என்ன ரங்கா? உள்ள இருக்கிற மண்டபத்துல உட்காந்து பேசுவோம். முதலில் பாபாவை வணங்கிவிட்டு இருவரும் உள்ளே போனார்கள். சொல்லு ரங்கா. நீ கேட்டதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல. ஆனா மூத்த மாப்பிள்ள பத்தி கேட்டப்போ பதில் மழுப்பலாதான் வந்துச்சு. கீர்த்தியால சரியா பதில் சொல்ல முடியல. அவர் வெளிநாட்டுல இருக்காராம். எங்க இருந்தாலும் நான் அவர் கூட பேசுறதுல என்ன கஷ்டம்? ஐயப்பன் சொன்னதுல பொய் இல்ல. யார் ஐயப்பன்? விடு, அது அப்புறம். தாமோதரோட மூத்த மாப்பிள்ள பேரு கௌஷிக் என ஆரம்பித்து உமா சகல விவரங்களையும் சொல்ல ரங்கா அதிர்ந்து போனான். அக்கா, இதுதான் நிஜமா இருக்கும் போல. சொல்ல கீர்த்தி தயங்குறா. அந்த கௌஷிக் மேல குத்தம் இருந்தா கீர்த்தியை அடிச்சு பேசலாமே. தப்பு இவங்க அப்பா அக்கா கிட்டதான் ரங்கா. இவங்க டார்ச்சர் தாழ முடியாம தான் அந்த ஆள் ஓடி இருக்கான். இருக்கலாம் ரங்கா. நாளைக்கு அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு என்ன நிச்சயம்? அக்கா, நாம நாளும் பேசியாகணும் இல்லையா? உங்களை இணைச்சு வைக்க நான் துடிக்கிறது எதுக்கு? 2 பேரும் சந்தோஷமா வாழத்தான். உன்னை கொத்தடிமையா அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்ச பாவத்தை நானே செஞ்சிடக்கூடாது இல்லையா? ரங்கா பேசவில்லை. தம்பி, நம்ம அம்மா கொஞ்சம் சுயநலமா ஒரு சார்பா பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அப்படி பேச மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? நிச்சயமாக்கா. இப்ப கூட கீர்த்தி மேல கடுகளவு கூட எனக்கு வருத்தம் இல்ல. ஆனா பணக்கார பொண்ணு. அப்பாவோட பாதிப்பு எந்த அளவுக்கு அவன் மேலயும் படிஞ்சிருக்குன்னு தெரியாது இல்லையா? நிறைய இருக்கும்க்கா. நம்ம வீட்டுக்கு வரேன்னு நேரம் குறிச்சவ திடீர்னு போன் வந்ததும் அப்பதான் பெருசுன்னு ஏர்போர்ட்டுக்கு ஓட்டினவ தானே. இப்ப அப்படி இருந்தா தப்பு இல்ல ரங்கா. எப்பவும் இருக்கக்கூடாதுல்ல. உமா அவனையே பார்த்தாள். நான் கீர்த்தி கிட்ட பேசுறேன்க்கா. பொறுமையா பேசணும். இது அவங்க குடும்ப சங்கதி. நம்ம எல்லைகளை ஜாக்கிரதையா தீர்மானிக்கணும். அதே சமயம் அந்த பொண்ணு கூண்டுல ஏத்திராத. தப்பு அவன் மேல இப்ப இல்ல, புரியுதா? சரிக்கா. தற்சமயம் அம்மா எதிரில எதையும் காட்டிக்க வேணாம். இயல்பா இரு, பாத்துக்கலாம். உமாவின் செல்போன் ஒலிக்க எடுத்தாள். உமா, நான் ஐயப்பன் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க சார். ஒரு தகவல் உமா. நான் சொன்ன அந்த கௌஷிக் எங்க பெரியம்மா பையன் இப்ப சென்னைக்கு வந்திருக்கான். இந்த மாச கடைசியில அவனுக்கு திருப்பதியில கல்யாணம். நம்ம தமிழ் பொண்ணுதான். வெளிநாட்டுல உண்டான நட்பு. அப்படியா? நான் அப்புறமா பேசுறேன். உமா ரங்காவை பார்த்தாள். அந்த கௌஷிக்கு அடுத்த கல்யாணம் திருப்பதியில இந்த மாச கடைசியில. இதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். போலாமா? சரிக்கா. இந்த பாபா சரியான நம்பரை தேர்ந்தெடுத்து தரட்டும். அவ்வளவுதான். ரங்கா, நீ என்ன தப்பா புரிச்சுக்கலையே? இல்லக்கா, இந்த மாதிரி நீ கேட்காத. உன்னை விட அக்கறை காட்டுற ஒருத்தர் எனக்கு இந்த பூமியில இல்ல. நீ எடுக்கிற எந்த ஒரு தீர்மானத்துக்கும் கட்டுப்படுறவனா, புரியுதா? தேங்க்யூடா தம்பி. இருவரும் வீட்டுக்கு புறப்பட்டார்கள். ரங்கா ஒரு மாதிரி துவண்டு போயிருந்தான். ரகசியம் இல்லாம என்ன நேசிக்கும் ஒருத்தி வேணும்னு ஆசைப்பட்டனே. கீர்த்திக்கும் குடும்ப ரகசியம் உண்டா? என்கிட்ட மறைக்க அவளும் ஆயத்தமாகிட்டாளா? இப்பவே இப்படின்னா போக போக அடுத்த அடிமை நானா? அக்காவுக்குள் ஒரு கலக்கம் வந்துவிட்டது. அது நியாயமான பயம். அதை நான் மதிக்க வேண்டும். 8 மாத காதலை விட 24 வருட சகோதர பாசம் உசத்தி. பார்க்கலாம். ஐயப்பன் எதிரே கண்மணி. பரிமாறப்பட்ட சாப்பாடு பிளேட்டில். ஐயப்பன் ஆழமான சிந்தனையில். அவங்க வீட்டுக்கு நீ போலியாண்ணா? இல்லம்மா, சூழ்நிலை எனக்கு சரியா குதிரல. போலாம். ஏன் ஒரு மாதிரி பேசுற? என்ன பிரச்சனை? அப்படி எதுவும் இல்லம்மா. எனக்கு மட்டும் கல்யாணத்தை நடத்திட்டு நீ எஸ்கேப் ஆக பாக்குறியா? விடமாட்டேன். முதல் வரவு அண்ணி, புரியுதா? ஐயப்பன் பேசவில்லை. அவங்க போன் நம்பரை கொடு. நீ கணக்கு வச்ச பேங்க்ல தானே இருக்காங்க. பேரை சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு கண்மணி? நான் உங்ககிட்ட பேசணும். இருடா. இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் பேசுறதே அவங்களுக்கு தெரியாது. அவசரப்படாத. நேரங்காலம் வந்தா எல்லாம் நடக்கும். இல்ல, நேத்திக்கு இதுல நீ காட்டின வேகம் இன்னைக்கு இல்ல. என்னவோ நடந்திருக்கு. அப்படி எதுவும் இல்லம்மா. கல்யாணத்தை பத்தி பேசும்போது நிதானம் வேணும் கண்மணி. அவசரப்படக்கூடாது, புரியுதா? அண்ணா, அந்த ரங்காவோட போட்டோ மட்டும்தான் நான் பார்த்தேன். அவர் கூட முக்கியம் இல்ல எனக்கு. ஒரே குடும்பத்துல கொடுத்து எடுக்கிறது ஆயுள் முழுக்க நம்மள பிரிக்காம இருக்கும்ன. இது மாதிரி வாட்டமா ஒரு வரன் அமையாதண்ண, விட்டுறாத. அந்த குரலில் ஏக்கம், கோரிக்கை, அண்ணனை விடாமல் கடைசி வரைக்கும் பிடித்து கொள்ளும் தவிப்பு எல்லாம் இருந்தது. இந்த பாரு ராஜாத்தி, உன் மனசு போல வாழ்க்கையை அமைச்சு தரத்தான் இந்த அண்ணன் எப்பவும் துடிப்பா இருப்பேன், தெரியுதா? அது எனக்கும் தெரியும்ன. சாப்பிட்டுட்டு ஐயப்பன் எழுந்து வந்தார்.
சில கணக்கு வழக்குகளை எழுத உட்கார்ந்தார். மனம் ஓடவில்லை. உமாவின் முகம், பேச்சு, அதிலுள்ள ஆழம் எல்லாம் உள்ளே ஓடியது. தம்பியிடம் பாசம், குடும்ப பற்று, கடமை உணர்ச்சி, படிப்பு, திறமை எல்லாம் நிறைந்த லட்சணமான பெண். இவளை விட ஒரு நல்ல மனைவி எனக்கும் வாய்க்க முடியாது. அது அமையுமா? கண்மணியின் ஆசை கைகூடுமா? காருக்குள் கீர்த்தி, அருகில் ரங்கா. உங்க உங்க அத்தான் பேரு கௌஷிகா கீர்த்தி? கீர்த்தி ஆடி போனாள். அவர் இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கறாரு. உங்க அக்காவை அவரு விவாகரத்து பண்ணிட்டார், சரியா? கீர்த்தி முகம் சிவந்தது. இதெல்லாம் நிச்சயமா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா என்கிட்ட சொல்ல நீ விரும்பல. அப்படி இல்ல ரங்கா. நேத்து வரைக்கும் ரகசியத்தை கட்டி காத்த. இப்ப எப்படி அதை மழும்பலான்னு யோசிக்கிற? தப்பு இல்ல. உன் பிறந்த வீட்டு உண்மைகளை ஒரு மூணாவது மனுஷனுக்கு முன்னால போட்டு உடைக்கிறது கஷ்டம்தான். ஐயோ, நீங்க மூணாவது மனுஷன் இல்ல ரங்கா. டயலாக்லாம் வேணாம் கீர்த்தி. கொஞ்சம் நிஜமா இருப்போம். இப்ப கூட நான் கண்டுபிடிச்சு உடைக்கலன்னா நீ மூடித்தான் வைப்ப இல்லையா? சத்தியமா இல்ல. விடு. அந்த கௌஷிக்க உங்க அக்கா வாழ விடல. முடியாதுதான். கோடீஸ்வரனோட பொண்ணுக்கு புருஷன் 2ஆம் பட்சம்தான். அந்த பட்டியல்ல நாளைக்கு நான். நோ ரங்கா, அப்படி பேசாதீங்க. வேற எப்படி? கௌஷிக் உங்க அக்கா ஆர்த்திய காதலிச்சுதான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. அழகு, படிப்பு, திறமை எல்லாம் அவருக்கு உண்டு. என்ன மாதிரி. ப்ளீஸ் ரங்கா. ஆனா பணக்கார தாமோதரும் அவரோட செல்ல மகளும் கொடுத்த குலைச்சல்களும் அவமானங்களும் கௌஷிக்க வாழ விடல. விலகிட்டாரு. இல்ல ரங்கா, இது உண்மை இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்லுவ நீ? உங்க அப்பா அக்கா நல்லவங்க, கௌஷிக் கெட்டவர்னு ஏராளமான பழிகளை அவர் மேல சுமத்துவீங்க. பணக்காரங்களோட வழக்கம் இதானே? கௌஷிக்க பார்த்து நான் கேட்கவா போறேன்? இப்ப கூட நீ உண்மையா இல்லையே கீர்த்தி. உன்னை எப்படி நான் நம்புறது? ரங்கா, கௌஷிக் நல்லவர் இல்ல. வாரே வா. இப்பதான் நான் பேசி வாய் மூடல, அப்படியே நடக்குது. ஏம்மா, ஒரு சாதாரண கௌஷிக்கால உங்களை என்னம்மா செய்ய முடியும்? செஞ்சாதான் விட்டுருவீங்களா? நாங்கள்லாம் காதுல பூக்கடையா வச்சு நடத்துறோம். பேச வந்துட்டா. கொஞ்சம் உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு மீதியை நீங்களே உருவாக்குனா எப்படி ரங்கா? பேசாத கீர்த்தி. சரி ரங்கா, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்னா. எங்க அக்கா மோசமா இருக்கட்டும், அடுத்த மாப்பிள்ளைய அடிமையாக்க நாங்க துடிக்கிறதா இருந்தா அவரோட அக்காவுக்கு வரன் பார்க்க எங்க அப்பா எதுக்கு ரங்கா கஷ்டப்படணும்? என்ன பேசுற? ஒரு சுயநலக்காரர் தன் மக வாழ்ந்தா மட்டும் போதும்னு நினைப்பாரு. அவளோட வருங்கால நாத்தனார் வாழணும்னு பாடுபட மாட்டாரு. கும்பிடுறேன் அம்மணி. எங்க அக்கா வாழ யாரும் பாடுபட வேண்டாம். நான் இருக்கேன். அவளை வாழ வைக்க எனக்கு தெரியும். அப்பாடி, சரியான நேரத்துல உண்மை தெரிஞ்சு நான் தப்பிச்சேன். இந்த நிமிஷத்தோட நம்ம காதலுக்கு ஒரு கும்பிடு. நாளைக்கு ராஜினாமா வரும். இனிமேலும் உங்க அப்பா கிட்ட நான் வேலை பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். குட் பை. காரை விட்டு இறங்கினான். ரங்கா, அவசரப்படாதீங்க. இப்பவும் சொல்றேன், நாணயத்தோட ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்காதீங்க. இன்னொரு பக்கம் இருக்கு, பொறுமையா கேளுங்க. உண்மையான பக்கம் மட்டும் எனக்கு போதும். இல்ல, நீங்க பார்த்தது பொய்யான பக்கம். உன்னை நம்ப நான் தயாரா இல்ல. ஆளவிடும். வேகமாக ரோட்டை கடந்து எதிர்ப்பக்கம் வந்து தன் காரில் ஏறிக்கொண்டான். கார் வேகம் பிடித்தது. கீர்த்தி நொந்து போனாள். ஏன் இப்படி அவசர முடிவு எடுக்கிறார் ரங்கா? நான் என்ன செய்யணும்? யார் இவருக்கு இந்த தகவல்களை சொன்னது? நான் உமா அக்காட்ட பேசணும். அக்காவுக்கு நிச்சயமா பொறுமை உண்டு. காது கொடுத்து கேட்கிற பக்குவமும் உண்டு. முதல்ல அப்பாட்ட பேசிட்டு அக்காட்ட பேசலாமா? அதான் சரி. ஒரு பிரச்சனைக்கு பல முகங்கள் உண்டுங்கிறத அப்பாவும் உணரணும். இரவு அப்பாவிடம் பேசிவிடலாமா? உயிரை வைத்திருந்த ரங்காவின் நெஞ்சுக்குள் ஒரு கரும்பிள்ளி விழுந்து விட்டதே. அந்த கரையை துடைக்க முடியுமா? கீர்த்திக்கு வேதனையில் கண்ணீர் வெளிப்பட்டது. நீ என்ன சொல்ற கீர்த்தி? தாமோதர் குரலில் கணிசமாக சூடு இருந்தது. கௌஷிக் பத்தி ரங்காவுக்கு தெரிஞ்சிருக்கு டாடி. எப்படி? டாடி, இந்த உலகம் ரொம்ப சின்னது. யாரும் யார்கிட்டையும் எதையும் மறைக்க முடியாது. கீர்த்தி நடந்ததை ஒன்று விடாமல் அப்பாவிடம் சொன்னால். சொல்லி முடித்துவிட்டு அழுதாள். சரிம்மா, ரங்கா பேசி முடிச்சப்புறம் நீ பேசுனியா? பேச விடலப்பா. என் பக்கத்து நியாயங்களை கேட்க ரங்கா தயாரா இல்ல. இது முட்டாள்தனமா திமிரா? ரெண்டும் இல்லப்பா. நம்மகிட்ட இருக்கிற பணம், சமூக அந்தஸ்து மத்தவங்களை மிரட்டுது. பணக்கார பெண்கள் இப்படித்தான் இருப்பாங்கன்னு ஒரு தப்பான கணக்கு ஓடுது. அதனால என் பேச்ச கேட்க ரங்கா தயாரா இல்ல. சரி விட்டுரு. என்னப்பா சொல்றீங்க? உன் பேச்ச பொறுமையா கேட்க முடியாதவன் உன்னை நல்லபடியா வாழ வைப்பான்னு என்ன நிச்சயம் கீர்த்தி? ஏன்பா இப்படி பேசுறீங்க? பேசாம பிரச்சனைகள் உருவாகும் போது பேசி தீக்கணும். பேசும்போது ரெண்டு பக்கத்தையும் கேட்கணும். கேட்டப்புறம் சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்கணும். அந்த புத்தியும் பொறுமையும் இல்லாத ஒருத்தன் நாளைக்கு இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி கட்டி ஆள முடியும்? அவன் வர்த்தகத்துக்கும் லாயக்கில்ல, வாழ்க்கைக்கும் பொருத்தமானவன் இல்ல. ரங்காவுக்கு உன்னை தர நான் தயாரா இல்ல. அப்பா ப்ளீஸ். ரங்கா தான் என்ன பேச விடல. நீங்களாவது பேச விடுங்க. சரி சொல்லு. அவர் கேள்விப்பட்ட தகவலை வச்சு அக்கா விவாகரத்தி ஆகி வாழ்றாங்கிற நிஜத்தை வச்சு பார்த்தப்போ
மூத்த மாப்பிள்ளைக்கு நேர்ந்த கதி தனக்கும் நேரக்கூடாதுன்னு பயந்துட்டாரு. ஒரு வகையில அது தப்பு இல்லையேப்பா. அப்படி இல்ல கீர்த்தி, இது பயம், மிடில் கிளாஸ் கோழைத்தனம். அம்மா அக்கா 2 பேருக்கும் நிராதரவான நிலை வரக்கூடாதுன்னு பயந்தா அது தப்பா டாடி? மத்தியதர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனால உயரத்துக்கு வர முடியாது. வந்தாலும் ஈகோ இல்லாம வாழவும் முடியாது. ஒரு மாதிரி தாழ்வு உணர்ச்சி இது. இவனோட நீ காலம் முழுக்க சந்தோஷமா இருக்க முடியுமா கீர்த்தி? அப்பா, அப்பா நடந்ததை சொன்னா ரங்கா புரிஞ்சுக்க மாட்டாரா? கேட்க அவன் தயாரா இல்லையேம்மா. அப்பா, அவருக்கு பொறுமை இல்ல. உமா அக்கா கிட்ட நான் பேசுறேன், அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்பணுமே கீர்த்தி, நம்ப வைக்கணும்ப்பா. ரங்காவை நான் இழக்க தயாரா இல்ல. என்னால இன்னொருத்தர் கூட வாழ முடியும்னு தோணலப்பா. தாமோதர் சோர்ந்து போனார். கீர்த்தி, அவனை நம்ப வச்சு உன்னை கட்டி வைக்கணும். அப்புறமா அவன் ஒழுங்கா உன் கூட இருக்கணும். அந்த உமாவுக்கு கல்யாணம் நடத்தணும். நான் இவ்ளோ உயரத்துல இருந்துகிட்டு யார் காலையெல்லாம் பிடிக்கணும் கீர்த்தி? சொல்லு. இல்லப்பா, எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. உமாக்கா கிட்ட நான் பேசுறேன். என் அக்கா ஆர்த்தி வாழ்க்கையில நடந்தது என்ன, அந்த கௌஷிக் யாரு, எப்படிப்பட்டவரு, ஏன் இந்த பிரிவுன்னு சொல்றேன்ப்பா. அக்கா புரிஞ்சுப்பாங்க, ப்ளீஸ்ப்பா. தாமோதர் முகத்தில் பலவித தவிப்புகள். சரிம்மா, பேசு. ஆனா நெஜத்தை அவங்க புரிஞ்சுக்க முடியாம நம்ம பணத்தை மட்டுமே வச்சு உன்னை எடை போட்டா அந்த ரங்கா வேண்டாம்மா. அப்புறம் உன் வாழ்க்கை நரகமாயிடும். சரிப்பா. கீர்த்தி உள்ளே வந்தாள். அதே நேரம் ரங்கா அக்கா உமாவின் எதிரே நின்று சகலமும் புலம்பி தீர்த்து விட்டான். பணக்காரி இழுத்து மூட பாக்குறா. ஆனா நீ சொன்னதுதான் நிஜம். அந்த கௌஷிக் அவளை விவாகரத்து பண்ணிட்டு ஓடி இருக்கிறாரு. அத கீர்த்தியே ஒப்புக்கிட்டா. உமா பேசவில்லை. இது எனக்கு பெரிய அதிர்ச்சிக்கா. விடு தம்பி, வாழ்க்கையில திருப்பங்கள் எப்போ யாருக்கு வரும்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி, பிரச்சனையை ஆறப்போடு. இல்லக்கா, அம்மா ஏதோ கொடுத்து எடுக்கிற ஒரு வரனை கொண்டு வந்தாங்களே, அதை பாரு. காலம் முழுக்க ஒரே கூட்டுக்குள்ள 2 பேரும் வாழலாம். உமா பதில் சொல்ல வாய் திறக்க செல்போன் அழைத்தது. ஹலோ உமாக்கா, நான் கீர்த்தி பேசுறேன். சொல்லு. நீங்க என்கிட்ட கோவமா இருப்பீங்க. ரங்கா என்னை பேச விடல. ஆனா எங்க பக்கத்து நியாயங்களும் இருக்குக்கா. நீங்க அதை கேட்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கேட்டப்புறம் நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன்க்கா. உமா பேசவில்லை. மறுக்காதீங்கக்கா, உங்க தம்பி மேல நான் உயிரே வச்சிருக்கேன். உங்களையும் மதிக்கிறேன். எங்க காதல் உடையக்கூடாதுக்கா. நம்ம நாளைக்கே சந்திக்கணும். நான் எங்க வரணும்? உமா ஒரு நொடி யோசித்தாள். எங்க ஆபீஸ் வாசல்ல சாயங்காலம் 5 மணிக்கு பேசலாம். ரொம்ப நன்றிக்கா. உமா இணைப்பை துண்டிக்க, நீ கீர்த்தியை சந்திக்க போறியாக்கா? அவ என்ன சொல்றான்னு கேட்கறதுல தப்பு இல்ல ரங்கா. கடைசியா ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். ரங்கா பேசவில்லை. அம்மா உள் அறையில் மறைந்து நின்றபடி சகலமும் கேட்டுக்கொண்டிருந்தாள். கீர்த்தி அப்பாவிடம் உமா சந்திக்க சம்மதித்து விட்டாள் என நானும் வரணுமா? வேணாம்ப்பா, அது தப்பா முடிஞ்சிட்டா நான் பக்குவமா உண்மைகளை எடுத்து சொல்றேன். இந்த பாருமா, நீ சந்தோஷமா வாழணும்னு தான் இந்த அப்பா துடிக்கிறேன். அது நடக்கலன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சரிப்பா. உமா சமையல் கட்டுக்குள் நுழைந்து வேலையை தொடங்க அம்மா அருகில் வந்தாள். எனக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்குது? எதுவும் நடக்கல. பொய் சொல்லாத உமா. நீ ரங்காவுக்கு அக்கா தான். நான் அவனை சுமந்து பெத்தவ. நீ கர்ப்பத்துல சுமந்தா நான் அவனை நெஞ்சில சுமக்கிறவ. புரியுதா? உன் பாசத்துக்கு என் பாசம் கடுகளவும் குறையல. ஓ அப்படியா? அம்மா ஒரு மாதிரி பார்த்து விட்டு உள்ளே போக உமா கவலையுடன் அடுப்பை பற்ற வைத்தாள். யாருக்கும் பாதகம் இல்லாம எல்லாம் சரியா நடக்கணுமே. காலையில் வங்கியில் உமா தன் வேலைகளை சுறுசுறுப்பாக செய்ய குட் மார்னிங் உமா நிமிர்ந்தாள். ஐயப்பன் சிரித்த முகத்துடன் எதிரே நிற்க உமா எழுந்து விட்டாள். மரியாதை மனசுல இருந்தா போதும் உமா. உட்காருங்க. என்ன காலை நேரத்துல? உங்களை சந்திக்க இன்னொருத்தர் வந்திருக்காரு. பார்க்க நேரம் இருக்கா? யார் அது? கூப்பிட்டு வரேன். உமா எழுந்து வந்தால் கெஸ்ட் ரூம் போயிடலாம் வாங்க. விருந்தினர் அறைக்குள் உமா நுழைய ஐயப்பனுடன் இன்னொரு மனிதர் வந்தார். எங்க பெரியம்மா பையன் கௌஷிக். வணக்கம். கேட்ட பேரா இருக்கேன். தாமோதரோட மாஜி மாப்பிள. அடுத்த வாரம் கல்யாணம் செஞ்சுக்க போறாருன்னு சொன்னனே. அது இவரா? உங்க சங்கதிகளை தற்செயலா சொன்னேன். உடனே பார்த்தே ஆகணும்னு துடிச்சான். கூட்டிட்டு வந்துட்டேன். பேசுடா. மிஸ் உமா, ஐயப்பன் எல்லாம் சொன்னான். நான் ஒருத்தன் அங்க மாட்டிக்கிட்டு அவமான படுகொலியில விழுந்து மனசு முழுக்க காயங்களோடு எழுந்து தப்பிச்சேன். பிடிச்சேன்னு வந்தவன். அதனால பல வருஷங்களை தொலைச்சவன். உங்க தம்பிக்கு அந்த கதி வேணாம், விலகிடுங்க ப்ளீஸ். கை கூப்பினான். என்ன சொல்றீங்க மிஸ்டர் கௌஷிக்? விரட்டி விரட்டி ஆர்த்தி காதலிச்சா. நானும் அது அன்புன்னு நினைச்சு வலையில விழுந்தேன். புருஷன் அடிமையா வாழணும்னு நினைக்கிற வர்க்கம் அது. சரி கௌஷிக், அக்கா மாதிரியே தங்கச்சியும் இருக்கணுமா? அக்காவை விட கீர்த்தி மோசம். எத்தனை பிடிவாதம் தெரியுமா? என்னை என்னெல்லாம் பேசியிருக்கா தெரியுமா? தனக்கு வேணும்னா கீர்த்தி குழைவா. விரும்பினது கிடைக்க என்ன கதை வேணாலும் கீர்த்தி குழைவா. விரும்பினது கிடைக்க என்ன கதை வேணாலும் சொல்லுவா.
உடம்பு முழுக்க பொய். நாளைக்கே உங்களை சந்திக்க பலவந்தமா வருவா. கௌஷிக் ஒரு குடிகாரன், பொம்பளை பொறுக்கி, எங்க அக்காவை கொடுமைப்படுத்தினா, எங்க அக்கா அனுபவிச்ச சித்திரவதை கொஞ்சமில்லைன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அவ 7 இடங்கள்ல பேசி உள்ளூர்ல என்னால கால் பதிக்க முடியாமத்தான் வெளிநாட்டுக்கு ஓடினேன். அங்கேயும் தொந்தரவு, வாழணும்னு பிடிவாதமா போராடி இப்போ உங்க முன்னால நிக்கிறேன். உங்க தம்பி மேல உங்களுக்கு உயிர்னு ஐயப்பன் சொன்னப்போ பதறி போயிட்டேன். வேண்டாங்க, நான் பலியானது போதும், அவரை காப்பாத்துங்க. உமா மிரண்டு போனாள். நானும் படிச்சவன், திறமசாலி, என் ரத்தத்தை உறிஞ்சாத குறைதான். அந்த தாமோதர் என்னை உயிரோட விட்டு வச்சதே வசதி. கீர்த்தியும் வேண்டாம், அந்த கம்பெனி வேலையும் வேண்டாம். உங்க தம்பியை விடுவிச்சிடுங்க உமா. சரி விடு கௌஷிக், உமா பயந்துட போறாங்க. சொல்றது நம்ம கடமை இல்லையா ஐயப்பன்? போன் அடித்தது. ஐயப்பன் எடுத்தார். கண்மணி, என்னடா, நான் 1 மணி நேரத்துல வரேன்டா வைத்தார். தங்கச்சி தான், நான் உடனே வரணுமா? மகாராணி உத்தரவு போட்டுட்டா, மறுக்க முடியுமா? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தாலும் உன் கூடவே ஓடி வருவாளா? கௌஷிக், நான் கோடீஸ்வர தாமோதர் இல்ல, கஷ்டப்பட்டு வளர்த்தவன். தாலி கழுத்துல ஏறினா புருஷன்தான் வசத்தின்னு நினைக்கிற குடும்பத்துல பிறந்தவ என் கண்மணி. சரி உமா, நாங்க புறப்படுறோம். இருவரும் போய்விட்டார்கள். உமா ஒரு மாதிரி ஸ்தம்பித்து போயிருந்தாள். கீர்த்தி உடம்பு முழுக்க பொய். நாளைக்கே உங்களை சந்திக்க பலவந்தமா வருவா. கௌஷிக் சொன்னது காதுக்குள் நுழைந்தது. இன்று மாலை என்னை சந்திக்க கீர்த்தி வராளே, என்ன பேச போறா? உமாவுக்கு ஒரு மாதிரி கலக்கமாக இருந்தது. வேலை சரியாக ஓடவில்லை. மாலை வரை கஷ்டப்பட்டு ஓட்டிவிட்டு நேரம் 5 அடித்ததும் பியூன் வந்தான். கீர்த்தின்னு ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்கு, வர சொல்லு. உமாவிடம் படபடப்பு கூடி போனது. கீர்த்தி உள்ளே நுழைந்தாள். அக்கா உட்காரு. அக்கா, ரங்கா உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாரு. உங்க தம்பி சொல்றதைத்தான் நீங்க ஏத்துப்பீங்க. ஆனா என் பக்கத்து நியாயத்தையும் நீங்க கேட்பீங்கன்னு நம்பி வந்திருக்கேன்க்கா. சொல்லு. கௌஷிக் எங்க அக்கா ஆர்த்தி உயிருக்கு உயிரா காதலிச்சா. அப்பாவும் அதை எதிர்க்கல. கல்யாணமும் செஞ்சு வச்சாரு. சரி, ஆனா கௌஷிக் பணத்துக்காகத்தான் எங்க அக்காவை காதலிச்சார்னு தாலி கட்டினப்புறம் தான் தெரிஞ்சுது. முதல் ராத்திரியே சுயரூபம் வெளியில வந்தது. முழு போதையில தான் முதலிருப்பே வந்தாரு கௌஷிக். உமா பேசவில்லை. அந்த கௌஷிக் ஒரு குடிகாரன், பொம்பளை பொறுக்கி, எங்க அக்காவை கொடுமைப்படுத்தினான். அவ அனுபவிச்ச கொடுமை கொஞ்சம்ல உமாக்கா. காதலிச்ச குத்தத்துக்காக அந்த மனுஷனை மாத்தலான்னு நம்பிக்கை வச்ச எப்படியெல்லாம் பாடுபட்டா தெரியுமா? அவ முயற்சிகள் பலிக்கவே இல்லை. பல நாட்கள் எங்ககிட்ட எதையுமே சொல்லல. உண்மை தெரிய வந்தப்போ நானும் அப்பாவும் துடிச்சோம். திருத்த முயற்சி செஞ்சாரு அப்பா, நடக்கவே இல்லை. வேற வழி இல்லாமத்தான் விவாகரத்து வரைக்கும் போனோம். அதுக்குள்ள நிறைய சுருட்டிட்டான் அந்த பாவி. தன்னை செட்டில் பண்ணிக்கிட்டான். ஆனா பணக்கார அப்பனும் மகளும் என்னை கொடுமைப்படுத்திட்டாங்க, கொல்ல பார்த்தாங்கன்னு ஊர்ல கதை கட்டினான். அந்த கதை தான் இப்ப ரங்கா காதுக்கு யார் மூலமோ வந்திருக்கு உமாக்கா. இதுதான் நிஜம். உமா பேசவில்லை. ரங்கா என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டா ராஜா மாதிரி இருப்பார்க்கா, நம்புங்க. ஒரே ஒரு கேள்வி கீர்த்தி, கேளுங்கக்கா. மூத்தவ வாழ்க்கை காதல் காரணமா கோணலாகி போயும் 2வது மகளும் காதலிக்கிற போது எப்படி உங்க அப்பாவால அதை ஏத்துக்க முடிஞ்சுது? காரணம் ரங்கா. கௌஷிக் அப்பா கம்பெனில வேலை பார்க்கல. ரங்கா கண்ணெதிர்க்க இருக்காரே. அவரோட குணம், திறமை, குடும்ப பாசம் எல்லாம் டேடிக்கு தெரியுமே. ரங்காவுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்னு அப்பா உணர்ந்தவராச்சே. அதனாலதான் என் காதலை ஆதரிச்சு உங்களுக்கும் வரன் பார்க்க தயாராயிட்டாரு. அக்காவால பட்ட காயத்துக்கு நான் தான் மருந்தா இருக்கணும் உமாக்கா. உமா கீர்த்தியை ஆழமாக பார்த்தாள். சரி கீர்த்தி, நீ புறப்படு. நான் ரங்கா கிட்ட பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன். கீர்த்தி ஒரு மாதிரி கலக்கத்துடன் வெளியேறினாள். அன்று இரவு சாப்பாடு முடிந்ததும் உமா ரங்காவை அழைத்தாள். அவளிடம் ஐயப்பனும் கௌஷிக்கும் வந்து பேசிய சங்கதிகள், அதன் பிறகு கீர்த்தி அவளை சந்தித்தது என ஒன்றுவிடாமல் உமா சொல்ல அம்மா மௌனமாக இருந்தாள். அக்கா, அந்த கௌஷிக் சொன்னது சரிதான். கீர்த்தி எழ பெசகாம அதைத்தானே சொல்லியிருக்கா? ஆமா ரங்கா, அப்படின்னா நாம தப்பிச்சோம்க்கா. கௌஷிக் மாதிரி நானும் பலியாக இருந்து கடைசி நொடிகள்ல தப்பிச்சிருக்கேன். நீ தப்பிச்சன்னு சொல்றதை விட அந்த ஐயப்பன் உன்னை காப்பாத்திருக்காரு ரங்கா. ஆமாக்கா. ரங்கா, எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா கூட நான் கவலைப்படலப்பா. நீ வாழணும்டா. என்னக்கா இப்படி பேசுற? நானும் தப்பான ஒரு பொண்ணை காதலிச்சிட்டனே. அது போட்டும் இனி நீ அந்த தாமோதர் கம்பெனில வேலைக்கு போக முடியுமா? சான்ஸே இல்லை. ராஜினாமா கடிதம் தயார். நாளைக்கே கொடுத்துட்டு கணக்கை செட்டில் பண்ணிட வேண்டியதுதான். வேற வேலை தேடணுமே. கிடைக்கும்க்கா. படிப்பும் அனுபவமும் இருக்குல்ல, அது கை கொடுக்கும். இருவரும் பேசிக்கொண்டே போக அம்மா பாக்கியம் மௌனமாக இருந்தாள். நீ என்னம்மா எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? நான் இனி பேச போறதில்ல. அந்த கீர்த்தி சரியான பொண்ணு இல்லைன்னு சொன்னேன். 2 பேரும் கேட்கல. நான் சொன்னது இப்ப சரியா போச்சா? உமா அருகில் வந்தாள். என்னை மன்னிச்சிருமா, ஏன் கணக்கு தப்பாயிடுச்சு. இனிமே உன் சொல்ல மீறல, போதுமா? ஆமாம்மா, என்னையும் நீ மன்னிச்சிரு.
அப்படின்னா இப்ப நான் பேசலாமா? சொல்லுமா. ஜவுளி கடை ஐயப்பன் அவர் தங்க கண்மணிய பார்க்கலாமா? எனக்கு சம்மதம். பார்க்க போனா தம்பிய சரியான நேரத்துல காப்பாத்துனது ஐயப்பன் தான். அவருக்கு நம்ம குடும்பமே கடமைப்பட்டிருக்குமா? ஆமாங்க்கா. கண்மணிய நீ பார்க்கணும் ரங்கா. தேவையில்ல. நீ சொன்னாலே சரி. ஒருத்திய காதலிச்சு நான் மாட்டிக்கிட்டது போதும். இனி நீங்க 2 பேரும் எடுக்கிற முடிவுதான். அப்படின்னா ஐயப்பனுக்கு தகவல் குடுவோமா? அதுக்கு முன்னால கீர்த்தி விவாகரத்துக்கு ஒரு கீர்த்தி விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நான் ராஜினாமா குடுத்தாலே தெரிஞ்சிருமே. இதுல இனி நீ தலையிட வேண்டாங்க்கா. நான் பாத்துக்கிறேன். பாக்கியம் குறுக்கிட்டாள். தம்பி, அந்த பெரிய மனுஷனால உனக்கு ஏதாவது தொந்தரவு வருமா? அது எப்படிம்மா? என் மனசுக்கு ஒப்பாத ஒரு கல்யாணத்தை என் மேல திணிக்க முடியுமா? அப்படி நடந்தா கௌஷிக் கதைய ஊரறிய சொல்லி தாமோதரன் நாரடிக்க மாட்டானா? பகை வேண்டாம்ப்பா. அமைதியா பேசி கண்ணியமா விலக பாரு. உமாவை கூட்டிட்டு போ. வேணாம்மா, நான் பாத்துக்கிறேன். அக்கா, நீ கீர்த்திக்கு ஒரு போன் போடு. நாளை காலையில 10 மணிக்கு அவளையும் ஆபீஸ்ல இருக்க சொல்லு. சரி ரங்கா. உமா உள்ளே வந்தாள். ஐயப்பனுக்கு போன் செய்ய அவர் எடுத்தார். சொல்லுங்க உமா. உங்க கௌஷிக் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு. என் தம்பி ரங்கா வெறுத்துட்டான். காதலுக்காக வெக்கப்படுறான். நாங்க சொல்ற வரனை ஏத்துக்க தயாரா இருக்கான். உங்க தங்கச்சி கண்மணிய பார்க்க நாளைக்கே சாயங்காலம் வரோம். ரொம்ப சந்தோஷம் உமா. என் தம்பி நல்லா வாழணும். ஒரு நல்ல பொண்ணு அவனுக்கு மனைவியாகணும். உங்க தம்பிக்கு மட்டும் நல்ல மனைவி கிடைச்சா போதுமா உமா? என்ன சொல்றீங்க? நான் எதுவும் சொல்லல. என் தங்கச்சி கண்மணி நேர்ல பேசுவா. நாளைக்கு பார்க்கலாம். உமா ரிசீவரை வைத்தாள். முகத்தில் சன்னமான சிகப்பு ஏறி இருந்தது. குடும்பத்தை பற்றி மட்டுமே சதா யோசிக்கும் உமா முதலாக தன்னை பற்றி யோசிக்க தொடங்கிவிட்டாள். ரங்கா உள்ளே நுழைய பரபரப்புடன் ஓடி வந்தாள் கீர்த்தி. நான் வந்து 1/2 மணி நேரமாச்சு ரங்கா. சேர்மன் வரலையா? அப்பாவும் வந்தாச்சு. உங்களுக்காக காத்திருக்கிறார் ரங்கா. உள்ள வாங்க. ரங்கா உள்ளே நுழைந்து சேர்மனை வணங்கினார். உட்காருங்க ரங்கா. இருக்கட்டும் சார். இதை பிடிங்க. கடிதம் நீட்ட கீர்த்தி முகம் மாறியது. தாமோதர் அதை பிரித்து படிக்க தொடங்கினார். எதுக்கு ராஜினாமா ரங்கா? கீர்த்தி முகத்தில் அதிர்ச்சி. உறவு இல்லைன்னு ஆனப்புறம் உத்தியோகம் உறுத்தும். அதனால நான் விளைக்கிறேன். உறவு இல்லைன்னு யார் சொன்னது? நான் சொல்றேன். தெரியாம காதலிச்சிட்டேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் மிடில் கிளாஸ். என் வீட்டுக்கு வாழ வர ஒருத்தி கூடத்தான் என் குடும்பம் நிம்மதியா இருக்க முடியும். நான் வீட்டு மாப்பிள்ளையா மாற தயாரா இல்ல. இப்ப ஏன் இந்த மாற்றம்? கசப்பான நிஜங்கள் வெளியில வரும்போது மனசு மாறத்தானே வேணும். கீர்த்தி குறுக்கிட்டாள். ரங்கா, கௌஷிக் பத்தி எங்களுக்கு வந்த தகவல்கள் பொய். எங்க அக்காவை ஏமாத்தி பணத்துக்காக கல்யாணம் செஞ்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணி கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு கம்பி நீட்டின கௌஷிக் இப்ப 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்க போறாரு. நாங்க தப்பானவங்க இல்ல, நம்புங்க. சாரி மேடம். நீங்களும் உங்க அப்பாவும் நல்லவங்களாவே இருங்க. உங்க அந்தஸ்துக்கு நான் போதாது, அல்லது என் தகுதிக்கு இத்தனை வசந்த இடம் சரிப்படாது. நான் விலகிக்கிறேன். ஐயோ ரங்கா, நம்மள பிரிக்க ஒரு பெரிய சதி நடந்திருக்கு. அவசரப்படாதீங்க. சொல்லுங்களேன் டேடி. அவர் பேசவில்லை. ஒரு நாள் உண்மை தெரியும் போது நீங்க துடிக்க போறீங்க ரங்கா. இப்பவே துடிச்சாச்சு, விட்டுருங்க. ரங்கா ப்ளீஸ். கீர்த்தி நில்லு. உறக்க ஒலித்தது தாமோதரின் குரல். இருவரும் திரும்ப. எதுக்கு நீ கெஞ்சுற? உன் காலடியில இந்த உலகத்தை கொண்டு வந்து வைக்க உங்க அப்பா நான் தயார். அப்படி இருக்க நீ என்ன பேசினாலும் நம்பாத இந்த ரங்கா உனக்கு புருஷன் ஆனா உன்னால் நிம்மதியா வாழ முடியுமா? அப்பா, உன் சொல்ல மதிக்காதவன் உன்னை நல்ல விதமா எப்படிமா வாழ வைப்பா? கீர்த்தி கண்ணீருடன் திரும்ப. விட்டுருமா ப்ளீஸ். உங்க அக்கா ஆர்த்தி வாழ்க்கை நரகமானது போதாதா? நீயும் படுகுழியில விழணுமா கீர்த்தி? அப்பா சொல்றதை கேளு. உன்னை நம்புறவன் தான் உனக்கு புருஷனாக முடியும். இந்த ரங்காவுக்கு அந்த தகுதி இல்லை கீர்த்தி. ரங்கா வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேற கீர்த்தி மடிந்து உட்கார்ந்து அழ. தாமோதர் அவள் தோளில் கை பதித்தார். இந்த பாரு ராஜாத்தி, நீ கேட்டதெல்லாம் வாங்கி தந்தவன்னா இப்ப கூட இந்த ரங்காவை மடக்கி உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியும். அதுல என்ன லாபம்? அவனுக்கு உன் மேல என் நம்பிக்கையே இல்லை. நம்ம அந்தஸ்த அவன் சந்தேகப்பட தொடங்கிட்டான். கம்பீரமான என் மாப்பிள்ளையா வாழற தகுதி அவனுக்கு இல்ல. நீ ஆயுள் முழுக்க அழறதை விட இன்னைக்கு ஒரு நாளைக்கு அழுது தீத்துரு. கண்ணீர்ல தப்பான உன் காதல் கரைஞ்சு போயிட்டா உனக்கு தெளிவு வந்துடும் செல்லம்மா. நீ இங்கே இரு. சாயங்காலம் என் கூட வீட்டுக்கு போலாம். எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அப்பா, நான் கோழை இல்ல. என் மேல உயிரை வச்ச உங்களை விட எதுவுமே எனக்கு சத்தியம் இல்லை. தேங்க்யூமா. மகளை அணைத்து முன்னுச்சியில் அவர் முத்தமிட்டார். அவன் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள உன் கல்யாணம் நடக்கும் சொல்லிவிட்டு வெளியே புறப்பட்டார். ஐயப்பன் வீட்டில் தடபுடலாக ரங்கா குடும்பத்துக்கு வரவேற்பு. கண்மணி ஓடி வந்து உமாவை கட்டி கொண்டாள். அண்ணி, நீங்க அம்சமா அழகா இருக்கீங்க. அண்ணியா? அந்த முடிவுக்கு எப்போ நான் வந்தாச்சு. இனிமே எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்க போறோம்.
படபடவென பேசும் அவளை ரங்காவுக்கும் பிடித்துவிட அம்மா சந்தோஷப்பட அது முகூர்த்த நாளாக இருந்ததால் உடனே ஜோசியர் வரவழைக்கப்பட்டார். பஞ்சாங்கம் பார்க்கப்பட்டது. சகலமும் அலசப்பட்டது. அடுத்த வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள். அன்றைக்கு கல்யாணங்கள் இரண்டையும் நடத்திவிடலாம் என முடிவானது. மண்டபம், சமையல், கான்ட்ராக்ட், வீடியோ என சகலத்தையும் ஐயப்பன் ஏற்பாடு செய்வதாக சொல்ல அவரது செல்வாக்கை கண்டு உமா பிரமித்தாள். இதுவும் பெரிய இடம்தான். இணைந்து வாழும் வாய்ப்பு வந்து விட்டது. நான் வேலை தேடணும் ரங்கா. நம்ம பிசினஸ் நிறைய இருக்கு. வேலையும் தேடிக்கலாம். இது எல்லாத்துக்கும் இனி நீங்களும் சொந்தக்காரர் தான். உங்க படிப்புக்கு ஏற்ற சொந்தமான தொழில ஆரம்பிங்க. நீங்க கை நீட்டி சம்பளம் எதுக்கு வாங்கணும்? 1000 பேருக்கு நீங்க கொடுக்கலாம். ரங்கா உற்சாகமாகி விட்டான். ஒரே நாளில் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. எப்படி? மளமளவென எல்லா ஏற்பாடுகளையும் ஐயப்பன் கவனிக்க அழைப்பிதழ் அச்சாகிவிட்டது. மண்டபம், ஜவுளி, நகைகள் எல்லாம் தயார். கல்யாண வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது. தாமோதர் கீர்த்தியிடம் விவரம் சொன்னார். நம்ம உப்ப தின்ன நன்றி கிட்ட ரங்கா நொடியில மாறி இப்ப கல்யாணம் செஞ்சுக்க போறான். அவனுக்கு ஒரு வாட்டி தலை முழுகிட்டு நீ புத்தம் புதுசா மாறணும் கீர்த்தி. அவர் சொல்ல சொல்ல கீர்த்தி நெஞ்சுக்குள் கசப்பு ஏறி அந்த வெள்ளிக்கிழமை 2 கல்யாணங்களும் நடக்கும். சுபமுகூர்த்த வேளையில் கீர்த்தி குடம் குடமாக தலைக்கு நீர் ஊற்றி ரங்காவுக்கும் அவன் காதலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தலைமொழுகினாள். ஐயப்பன், உமா, ரங்கா, கண்மணி 4 பேரும் திருப்பதிக்கு புறப்பட்டார்கள். அம்மா நீயும் வா. இல்ல உமா, நீங்க 4 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. பாக்யம் அவர்களை வழியனுப்பி வைத்தாள். வேகமாக வீட்டை பூட்டிக் கொண்டு புறப்பட்டாள். தாமோதர் அந்த கோவில் மண்டபத்தில் காத்திருந்தார். பாக்யம் அவரை நெருங்கி வணங்கினாள். என்னம்மா, 2 கல்யாணமும் நல்லபடியா நடந்துச்சா? ஆச்சுங்க. இது நடக்க காரணமே நீங்க தான். உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் நான் வந்தேன். அன்னைக்கு உங்களை தேடி நான் வந்தேன். உங்க குடும்பத்துக்கு வீட்டு மாப்பிள்ளையா என் மகனை அனுப்ப விரும்பமில்லை. என் மகனும் ஒரே கூட்டுல வாழ வாய்ப்பு வந்திருக்கு. அதை எப்படியாவது நடத்த நீங்க தான் உதவணும்னு கெஞ்சின. உங்களுக்கும் உங்க மகளை என் மகனுக்கு கட்டி வைக்க விருப்பம் இல்லை. ஆமாம்மா, என் மூத்த மாப்பிள்ள கௌஷிக் நல்லவன் இல்ல, பணத்தாசை பிடிச்சவன். ஆனா ரங்கா நல்லவன். இருந்தாலும் மிடில் கிளாஸ் பையன். எங்க கூட ஒட்டி வாழ மாட்டான். என் மகளை நான் அனுப்பவும் முடியாது. வேற வழி இல்ல. ஐயப்பனை நான் சந்திச்சு பேசினேன். கௌஷிக்கு எங்க மேல எரிச்சல். ஐயப்பன் கௌஷிக்க தூண்டிவிட கௌஷிக் எங்களை தப்பு தப்பா பேசினான். அது ரங்காவை, உமாவை மிரள வைக்க நாம 2 பேரும் நினைச்சது நடந்தது. என்ன, என் மகளோட நியாயமான காதல் பலியாயிடுச்சு. பரவாயில்ல, எனக்கு வீட்டோட ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான். உங்க ரங்காவுக்கு நல்ல வேலைக்கு மறைமுகமா நான் சிபாரிசு பண்றேன். ரொம்ப நன்றிங்க. இந்த பாருங்கம்மா, இது உங்களுக்கு, எனக்கு, ஐயப்பனுக்கு 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். உங்க மகளுக்கோ மகனுக்கோ தெரிஞ்சா எல்லாருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடும். ஜாக்கிரதை, நான் வரேன். தாமோதர் புறப்பட்டு போக பாக்கியம் அப்படியே நின்றாள். ஆலய மணி அடித்தது. சில சமயம் காதல் பலியானால்தான் கல்யாணங்கள் கைகூடுமோ? இது சரியா தவறா?